நேமத்தாம்பட்டி ரோடெல்லாம் இறங்குங்க. நல்லா சுத்துங்கப்பா. அப்படிதான். என்னண்ணே கற்பூர ஆழத்தி எல்லாம் அமக்கலப்படுது. அடடே வா மயில்சாமி. மொத வண்டி கட்டி சந்தை கிளம்புறேன். நல்ல சகனமா பார்த்து புறப்படுறேன். ஊருக்குள்ள ஒரே பேச்சுங்க. எந்த நல்லது கட்டதுலயும் கவுண்டர் கலந்துக்கிறது இல்ல. அட ஒரு தேர் திருவிழால கூட பார்க்க முடியறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு டவுன் பக்கமே இருந்துடுறீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிட்டு போறாங்க. ஏன் கஷ்டம் அவங்களுக்கு தெரிய போகுது. அது சரிங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன விவகாரம் நடக்குதுன்னு கவுண்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எங்க வீடு தோப்பு நிலமெல்லாம் ஏலம் போகுதுன்னு தமுக்கடிச்சு அந்த நாடார் ஊர் பூரா சொல்லியிருப்பாரு. அதானுங்க. என்னங்க இவ்வளவு பெரிய விவகாரத்தை வெசனம் இல்லாம சொல்றீங்க? பின் என்னங்க தமக்கே அடிச்சாலும் உடனே ஜப்தி பண்ண முடியாத அளவுக்கு கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஜெக்ஷனா? ஓஹோ, இந்த தடுப்பு ஊசிங்களா? ஆமா, கோர்ட்டு குத்துற ஊசி. குத்துனா ஏலம் நின்னுருங்களா? கண்டிப்பா நின்னுடும். மயில்சாமி வருத்தப்படாம இருந்தா நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். என்னதான் இருந்தாலும் 2 தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு நீங்க பண்ண செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதனால தானே கடன் கொஞ்சம் ஏறி போச்சு. என்ன பண்றது, கூட பிறந்துட்டாங்களே. அப்பா இல்லங்கிற குறை தெரியப்படாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகப்படியா தான் செலவு பண்ணிட்டேன். ஆமா, நமக்கு எங்க அடிச்சாங்க? காலையில நான் பார்க்கும்போது தேர் முட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா அடிக்கட்டும். முத்தரசநல்லூர் தாலுகா நேமத்தாம்பாளையம் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பெருமாள் நாடார் என்பவருக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிக்காக ரத்னசாமி கவுண்டர் பேரனும் சின்னசாமி கவுண்டர் மகனுமான மயில்சாமி கவுண்டருக்கு சொந்தமான நிலம் சர்வே நம்பர் 1358 நுண்டித்தோப்பில் உள்ள 77 சென்ட் நிலத்தை சிவில் சட்டம் 21 உத்தரவின்படியும் 64ஆம் சட்டத்தின்படியும் ஏலம் விடுவதற்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கீதா, நான் சொல்றது கேள். நீ ஆத்திரப்படுற மாதிரி ஒண்ணுமே நடந்தல. கீதா சும்மா இருங்க. கீதா நீங்க பாரு. வாமா கீதா, ஏமா அழற? உன் புருஷன் வரலையா? வந்திருக்காரு. அதான் நான் அவரை தலை நிமிந்து பார்க்க முடியாதபடி பண்ணிட்டீங்களே. அப்படி நான் என்னமா செஞ்சுட்டேன்? எல்லாரும் சிரிக்கிற மாதிரியே ஊர் பூரா தண்டோரை போட்டு தோப்பு ஏலத்துக்கு விட போறேன்னு சொல்லிட்டீங்களே. உனக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காகத்தானே மயில்சாமி இவ்வளவு கடனும் வாங்கினா. அதுக்காகத்தானே நமக்கு இந்த நிலைமை. எங்களை கவனிப்பாருங்கிற நம்பிக்கையில அப்பா எல்லா சொத்தையும் அண்ணன் பேர்ல எழுதி வச்சாரு. அவர் அதுல வர்ற வருமானத்தை வச்சு செலவு பண்ணாரு. வேற என்ன பண்ணாரு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். வீட்டுக்கு விருந்தா நீங்க வந்திருக்காங்க. ஏய், போய் சொல்லிட்டு ஓட பாக்குறியே. ஐயோ, எங்க அண்ணன் வருது. கைய விடு. விடு அண்ணா. அருகட்ட கழுத உன்னை. ஏய், அவன் என்னடா பேச்சு உனக்கு? என்ன தைரியம் இருந்தா அவ கையை பிடி பண்ணி என்னடா முறைக்கிற? உன் தங்கச்சி லவ் பண்றேன், முடிஞ்சா கோர்ட்ல கேஸ் போட்டுக்க. ஏய், உன்னை வாங்க மாப்பிள்ள. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உட்காருங்க. என்ன இது கையில குச்சியோட வந்திருக்கீங்க? அது தங்கச்சி கீதா வந்திருக்கா. உள்ள இருக்கா? இதை பார்த்து வந்துடுறேன். ஏய், யாரவன்? மரியாதையா சொல்லிடு. சொல்லு. ஏய், ஏன்டா அவளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ சும்மாருமா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வெளியில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? மெதுவா பேசு. உன் தங்கச்சி புருஷன் வந்திருக்கான். நான் உன் தங்கச்சியை காதலிக்கிறேன், முடிஞ்சா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கான்னு ஒரு பொறுக்கி பையனை பார்த்து சொல்றான். யாருடா அவன்? அவட்டே கேளு. எவன்டி அவன்? இல்லம்மா, நான் பால் வாங்க போகும்போது அவன் தான் பேசினான். ஏண்டி முளைச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள உனக்கு பையன் சிநேகிதம் கேக்குதா? அவ யார வேணா ஸ்நேகம் பண்ணிக்கிட்டோம், எவன் கூட வேணா ஓடி போகட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே சீர்திருத்தி பண்ணி கல்யாணம் பண்ணி எதிர்பார்க்காத. 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி நான் பட்ட பாடு போதும். ஏண்டா கூட பிறந்த தங்கச்சியை எவன் கூடயாவது ஓடி போன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? வரிசையா 3 பொண்ணா பெத்து போட்டு போயிருக்காரு சின்னசாமி கவுண்டர் எங்க அப்பா. அது மட்டும் நல்லா இருக்கா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பர்சனலா எனக்கு அவர் மேல வருத்தம். டேய், உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? கட்டி கொடுத்திருக்கே ஒரு 2வது தங்கச்சி வந்ததுல இருந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கா. ஏன் அவளுக்கு என்னமா? சொத்தெல்லாம் போனது பத்தி அவ கவலைப்படல. புருஷன் வீட்டுல பீரோ கொண்டு போய் வைக்கலையாம், அதுக்காக அழுதுகிட்டு இருக்கா. பிறந்ததுல இருந்து அதைத்தானே அவ பண்ணிட்டு இருக்கா. கீதா, ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்க? அடுத்த வாரம் பீரோ கொண்டாந்து வீட்டுல இறக்கி வச்சிடுறேன். ஆமா, கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்க கஷாயம் சாப்பிடறதுல என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தோப்பு ஏலத்துல போகுது, வீடு கேஸ்ல கிடக்கு. நீ வாங்கி கொடுக்குற இவ்வளவு பீரோல தான் மாமியார் வீட்டுல போன என் மனம் திரும்பி வரப்போதா? உங்க அக்காவுக்கு சீதனம் கொடுக்க தோப்பு அடகு வச்சேன். உன் கல்யாணத்துக்காக வீட்டு மேல கடன் வாங்கினேன். சரி, வாங்கின கடனை அடைக்கணும், நினைப்பு இருக்கணும்ல. நினைப்பு இல்லாமலாம் மளிகை கடையும் தேங்க வேண்டி ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? நாரும் தராசும் தான் மிச்சம். அதெல்லாம் உணர்த்தியா பேசுங்க. இதை பாரு, தென்னை மரம் எனக்கு 10 வயசு இருக்கும்போது அப்பா வச்சது. இப்ப அதுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும்? கல்யாண குடும்பம்னு உங்க பிரச்சனையே பேசிருக்கீங்களே. அண்ணன் கல்யாணத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? போதா கூடக்கு இப்பவா போன இன்னொரு தங்கச்சி இருக்கு, அதுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப வாய முடிச்சு சும்மா இரு. அப்ப இந்த வீடு இடமெல்லாம் சிவில் சட்ட 21வது உத்தரவுப்படியும் 64வது சட்டப்படியும் விரைவில் ஜப்தி செய்யப்படும். சந்தோஷம் தானே?
இப்படி உட்கார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இது பாருப்பா, சொத்தை பத்தி என்கிட்ட எதையும் பேசாத. வீணா அதை சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதே. அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ மட்டும் சம்மதிச்சேன்னா இந்த 2 கடனை அடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏமா, இந்த டவுன் வீட்டை வித்துட்டான்னு? என்னப்பா சொல்ற? இருக்கிற அந்த ஒரு வீட்டையும் வித்துட்டா வர்ற வாடகை நின்னு போயிடுமே. நம்ம குடும்ப கௌரவம் உனக்கு முக்கியமா, அந்த அற்ப வாடகை முக்கியமா? பாரு, நாடாகிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன். டவுன் வீட்டை அவர் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா நம்ம எல்லா கடனும் தீரத மாத்திரம் இல்ல, ரொக்கமா ஒரு 50,000 பணம் கிடைக்கும். ஆமா, எந்த சொத்து நம்ம கைவிட்டு போறதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஆனா அப்பா சம்பாதிச்சு இந்த வீட்டை காப்பாத்துறதுதான் நம்ம கௌரவமே அடங்கி இருக்கு. நீ என்ன நினைக்கிற? உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்ப்பா. மயில்சாமி, நானும் உங்க அப்பனும் பாலியத்துல இருந்தே சிநேகிதங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ தங்கச்சி கல்யாணம் வந்து நின்ன உடனே மறுக்காம பணம் கொடுத்தேன். ஊர் நிலவரம் என்ன தெரியுமா உனக்கு? நான் என்னமோ வாங்கின பணத்துக்காக உன்னை கொடுமைப்படுத்துறதாகவும் உன்னை கேவலப்படுத்துறதுக்காகவே ஊர் பூரா தண்டோரா போட்டதாகவும் உங்க ஜாதி ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. பொல்லாத சாதி ஜனங்க விடுங்க. கல்யாணம்னாலும் கருமாதினாலும் அவங்க வர்றதே பதிச்சோதுக்கு தான். அவங்களா கடன் அடைக்க போறாங்க. மயிலே, வார்த்தை இருக்கேன்னு இப்படி இழுத்து போட்டு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் ஆசைப்பட்டோ இஷ்டப்பட்டோ தண்டோரா போடல. நான் உனக்கு கடன் கொடுத்த காசு என் தங்கச்சி புருஷனோடது. வெறும் பேச்சு மாதிரியா கடன் கொடுத்தீங்க? 10 எழுதி வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க. அது சரிப்பா, சிநேகிதன் பையனாச்சேன்னு கொடுத்த காசை வசூலிக்க மாட்டேங்கிறேன்னு அவன் என் மேல சந்தேகப்படுறான். இப்படி தண்டோரா போட்டாலும் மனசு சந்தோஷப்படும்ல, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். சரி விடுங்க, காசு பணத்தை பார்த்து நம்ம உறவை மனசையும் பிரிச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். தெரியுமே, அந்த டவுன் வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு பழைய பல்லவியே பாடுவேன். ஆமாங்க. அடவா, இல்லைங்க, இந்த தடவை அம்மா சம்மதிச்சிட்டாங்க. நெசமாலுமா? சத்தியமா. அப்போ ஒரு புது அக்ரிமெண்ட் தயார் பண்ணுமே. பண்ணிட்டா போச்சு. ஆனா ஒரு விஷயம் மயில்சாமி, என்னங்க? அந்த வீட்டுல குடி இருக்கிறவங்களை காலி பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆமா, அந்த வீட்டுல யாரு குடி இருக்காங்க? யாரோ அப்பாவுக்கு தெரிஞ்ச குடும்பமா. அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது. மாசம் மாசம் அவங்க தான் பணம் அனுப்புறாங்க. 2 பொண்ணு ஒரு பையன். மூத்த பொண்ணு பேரு சாரதா, ஏதோ ஆபீஸில் வேலை பார்க்குது. சின்ன பொண்ணு பேரு தீபா, ஸ்கூல்ல படிக்குது. 3வது பையன், அவன் பேர் என்னன்னு தெரியல, அவனும் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஆமா மயில்சாமி, இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கே, அடிக்கடி அங்க போவியோ? அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்கிறது இல்லைங்க. அடிக்கடி குளாரை போய் பண்ணணும், வீடு வெள்ளடிக்கணும்னு அவன் கதையில எழுதுவாங்கல்ல, அந்த லெட்டர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குட் மார்னிங் டாட். ஏய் ஏய் குண்டு, டேய் நில்லுடா, நில்லுடானா. உள்ள வா, உன்னை பேசிக்கிறேன். அக்கா, நான் இன்னைக்கு நேரு பார்க் வரைக்கும் ஓடினேன். கொஞ்சம் கூட டயர்டே இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். டெய்லி 1 மணி நேரம் தவறாம ஓடணும்னு மாஸ்டர் சொன்னாங்க. உஷாக்கா கூட இவ்வளவு ஸ்டாமினா வந்தது இதனால தானா? எந்த உஷாக்கா? உஷாக்கா, பிடி உஷாக்கா. உஷாக்காவோட அதே ஸ்டைல்ல தான் நானும் ஓடுறேன்னு மாஸ்டர் சொன்னாங்க. சிப்படி உஷாக்கா, போய் ஸ்கூலுக்கு போற வேலையை பாரு. எங்க உங்க பொண்ணு தினமும் உங்க படத்துக்கு பூ வைக்கிறாளே, அவளை பூவும் பொட்டோட கல்யாண பொண்ணா பாக்கணுங்கிறதாங்க என்னுடைய ஆசை. அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டது போதுமா? வந்து பசங்களை கவனி. ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட் தான். டேய், புக்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா உனக்கு? மறந்துட்டோமா? ஆமா, மறந்துட்டேன். ஆமா, இருந்து என்ன பிரயோஜனம்? வரேம்மா. சரிம்மா, வரேம்மா. ஏய் மீரா, உனக்கு 9:30க்கு ஆபீஸ்ல இன்னும் எங்கே நிக்கிற? நானும் 1/2 hour நிக்கிறேன். டேய், இன்னும் பஸ் வரல. இப்போ என்ன பண்றது? ஏற்கனவே மேனேஜர் முசுரு, லேட்டா போனா கடிச்சு கொதறிடுவாரு. ஏன் பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க? இன்னைக்கு பஸ் வராது, ஸ்ட்ரைக். எதுக்கு ஸ்ட்ரைக்? ஏயா, ஸ்ட்ரைக் பண்ற காரணத்தெல்லாம் சொல்லிட்டா பண்ணுவாங்க. அதை கேட்க தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்க எல்லாம் வாங்க. ஆட்டோ எங்க போனோம்? பக்கத்துல. பக்கத்துல எங்க? டன் பில்டிங். போகணுமா போயிட்டு வரணுமா? போகணும். 5 ரூபாய் ஆகும். 15 ரூபாவா? எதுக்கு? மீட்டர் ரிப்பேர். அது என்னப்பா, பஸ் ஸ்ட்ரைக்னா உடனே உங்க ஆட்டோ மீட்டர்லாம் ரிப்பேர் ஆயிடுமா? ஒரு மானசீக தொடர்பு தான். அவங்க பல்லவன் போக்குவரத்து கழகம், நாங்க பாட்டாளி போக்குவரத்து கழகம். அவங்களே சம்பாதிச்சா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல தான் நாங்க சம்பாதிக்க முடியும். ஏய் மிஸ்டர், என்ன? நான் யார் தெரியுமா? யாரு? டிஏஜியோட மகன். நான் யார் தெரியுமா? கமிஷனரோட மகன். இது எப்படி இருக்கு?
ஸ்ட்ரைக்கு, அதான் லேட்டு. பஸ் ஸ்ட்ரைக் உனக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். அவங்க எல்லாம் நேரத்தோட வரல. சார், வேணும்னா ஹாஃப் டே லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ் கிடைக்கல, ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோக்காரன் அதிகமா பணம் கேட்டான். எனக்கு அவ்வளவு கொடுக்க வசதி இல்ல. எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும், பட் டோன்ட் ரிப்பீட் இட். தேங்க்யூ சார். ஏய் வித்யா, நீ எப்படி நேரத்தோட ஆபீஸ்க்கு வந்த? உயிரே போனாலும் ஆட்டோ டாக்ஸில வர மாட்டியே. ஏண்டி, என்ன அவ்வளவு வடிகட்டின கஞ்சோன்னு சொல்றியா? உண்மையை சொல்லு, எப்படி வந்த? ஒரு பைக்காரனை பார்த்து கொஞ்சமா பல்லு இழிச்சேன். சரியான இழிச்சவயம் போல இருக்கு. சடன் பிரேக் போட்டு பைக்கை நிறுத்திட்டா. அவ்வளவுதான், ஏறி வந்துட்டேன். அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஏய், அவன் ஏதாவது சிலிமிஷம் பண்ணன? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் சந்திக்கலாமா அண்ணா? சந்திக்கலாம் அண்ணே. அப்போ சாயந்தரம் நீ அவனை பார்க்க போறியா? நம்ம ஆபீஸ்க்கு அடுத்த ரோட்ல தானே கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. நான் அதுல வேலை செய்யறதா சொல்லி இறங்கிட்டு அவனை திருப்பி அனுப்பிட்டேன். அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு நடந்தே வந்துட்டேன். சாயந்தரம் அந்த ஆள் அங்க வந்தா அந்த இழிச்ச வாயை அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். இருக்கட்டுமே, எனக்கு என்ன. இந்தாங்க சாட்சி கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? நீங்க வாங்க. அப்போ மயில்சாமி, இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள டவுன் வீட்டுல இருக்கிற குடுத்தனக்காரங்களை காலி பண்ணி வைக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். இந்நேரம் அவங்க வீட்டை காலி பண்ணிருப்பாங்க. நான் போய் சாவி வாங்கிக்க வேண்டியதான். அதை செய் முதல்ல, இல்லைன்னா இந்த வீடு உனக்கு இல்ல. நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா. ஏதோ உன் பசங்க புண்ணியத்திலாவது நீ எப்பப்ப ஸ்கூலுக்கு போற? உங்ககிட்ட ஒண்ணு கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இது சம்சாரம் பாக்குறது இவ்வளவு கண்ணங்கரையில இருக்குது, ஆனா உன் பசங்க மட்டும் எப்படி இவ்வளவு சேவப்பா இருக்கிறாங்க? ஏயா, கருப்பு கோழி வெள்ளை முட்டை போடாதா? சேவல் எப்படி? அதே இப்போ ஐயோ ஒரு சம்சாரம் வராயா? இவ தெலுங்குல ஹிந்தில கலந்து பேசி இந்த உலகத்தையே குழப்பிடுவா. இது எங்கயா பிடிச்ச? இது என்ன பிராணியா? போய் காட்டுல புடிச்சு வரதுக்கு. హైదరాబాద్ టూర్ పోబోదు సిక్కికిచ్చియా? సిక్కికో కాయగిరి వాళ్ళ ಇಲ್ಲಿ చూడు, నాకు అర్ధ కిలో ఉల్లిపాయలు, అర్ధ కిలో మిరపకాయలు, 1 కిలో బైగన్, 1 కిలో టమాటా జల్దీ జల్దీ కుడుపా. ఏమండి, ఓ దోడియా ఎల్లిపోయింది, ఒడియే పోయిటా? அவன் கொடுத்து வச்சவன். அவன் தாலி கட்டல, ஓடிட்டான். நான் தாலி கட்டிட்டா ஓட முடியல. அறிவு கட்டவள. அவன் கிட்ட போய் ஒரு கத்திரிக்காயை 4 பாஷையில கேட்டவன் எதேன்னு கொடுப்பான்? தேகுஜி, ஓ அம்மா ஷாக் ஆயிப்போయింది. உன்ன மாதிரி ஏதான மூதேவி 2 பாஷையில லெட்டர் எழுதிருக்கும். இரு விசாரிக்கிறேன். ஏமா என்னங்க ஆச்சு? பொண்ணுக்கு தான் மாப்பிளை பாக்குறீங்களா? இல்ல, வீட்டுக்கு சொந்தக்காரங்க இங்க குடி வர போறாங்களா? வீட்டை காலி பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்கு. காலி பண்ணிட்டு என் குழந்தைகளோட நான் எங்க போவேன்? என்ன அது இப்படி மலார்னு காலி பண்ண சொன்னா எங்க போவீங்க? அக்கறமா இருக்குது. அதானே ஜல்தி போலச எக்கட ஜாயகஜி. இது ஏதானே நாங்க புரியுற பாஷையில சொல்றோம். நீ ஏன் எக்கடா பழக்கடான்ற கம்னரு? அது 20ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணுன்ட்டா இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 9 வருஷமா நாம இங்க குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்க போறது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வீட்டு வாடகை ஏத்துறதுக்கு இது ஒரு ட்ரிக். வீட்டுக்கு சொந்தக்காரங்க இங்க குடி வரதா தானே லெட்டர் எழுதிருக்காங்க. எழுதிட்டு போட்டுமே. அப்படி எழுதுனதை வச்சு நம்ம காலி பண்ண முடியுமா? அப்படியும் இது வரைக்கும் வாடகை பாக்கி எதுவுமே இல்லையே. என்னங்க, இவங்க இல்லு காலி மத் கர்னா. இவங்க இல்லுல 9 வருஷமா இருக்காங்கல்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ சொல்லுமேன்ட்டு உளறாம. अपना मुंह बंद करके चुप से बोशन. போஷுனா இது என்னடி பாஷை? பங்காளில திட்றேன். பலப்பட்ட ஜாதி அது. இது என்ன லாட்ஜ்னு நினைச்சிட்டாங்களா? நினைச்ச உடனே காலி பண்றதுக்கு? சும்மா ரெடி. லாட்ஜ்ல கூட சொன்ன உடனே காலி பண்றாங்களா? அதானே. இத பாருங்க, நாங்கெல்லாம் ஆம்பளைங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை காலி பண்ற ஐடியாவை நீங்க விட்டுருங்க. அப்படி என்ன பெருசா செஞ்சிரும். சார், டாடாமா சம்பந்தம் பண்றதுக்கா போறேன். சாய் வாங்க போறேன்பா. ஒரு நொடிக்குள்ள வந்துடுறேன். லட்சுமி அம்மா இருக்காங்களா? சீட்டு கம்பெனில இருந்து வரீங்களா? அப்படி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் இருக்க. லட்சுமி அம்மா வர சொல்லு. நான் உங்க புள்ளதான். நீங்க யாரு? நானா? ஆமா, உங்க அம்மா எந்த கடையில அரிசி வாங்குறாங்க? இப்படி வஞ்சமுலாம் போயிருக்க. யோ, சாப்பாடை பத்தி பேசணும்னா எனக்கு எரிச்சலா வரும். ரொம்ப காரமா தான் இருக்கேன், கொஞ்சம் குறைச்சுக்கோ. யோ 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 யோ, நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கேன்னு அர்த்தம். உள்ள போய் உங்க அம்மாட்ட சொல்லு, ஹவுஸ் ஓனர் மயில்சாமி கவுண்டர் வந்திருக்கேன்னு. வட
நேரத்துக்கு நிப்ப? அந்த மனுஷன் அங்க உட்கார்ந்துருக்காரு, நீ போய் சொல்லி அனுப்பு. அது வந்து சொல்ல வேண்டியது என்னமோ நீயே சொன்னேன்னா. இப்படியே பயந்துட்டு இருந்தா உருப்பிட்ட மாதிரிதான். நான் சொல்றத பத்தி இல்ல, வீட்டுக்கு பெரிய மனுஷனி, நீ சொன்னாதான் அந்த ஆளுக்கு உரைக்கும். ஆமாமா, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நான் தான் சொல்லணும். என்னடி சொல்றது? திருப்பி திருப்பி அதே நான் எத்தனை தடவை சொல்றது? அதுக்கு இல்லடி, வீட்டை ஏன் காலி பண்ணலன்னு அந்த மனுஷன் கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? இப்போதைக்கு காலி பண்ண முடியாதுன்னு சொல்லு, போதும். அவ்வளவு சொன்ன போருமா? போதும். சரி, வந்து என் கண்ணு இல்ல, நீயே போய் அந்த ஆளுகிட்ட. அம்மா. சரி சரி. இப்போதைக்கு இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. நான் தான் ஹவுஸ் ஓனர் மயில்சாமி கவுண்டர். லெட்டர் போட்டிருந்தேனே, கிடைச்சிருக்குமே. இப்போதைக்கு இந்த வீட்டை காலி பண்ண முடியாது, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு ஹவுஸ் ஓனர் முகத்தை பார்த்து வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? 9 வருஷமா இவ்வளவு பெரிய வீட்டை இவ்வளவு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்கிற இந்த மயில்சாமி கவுண்டர் பார்த்து வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? பைப்பை ரிப்பேர் பண்றதுக்கும் டேங்க கட்டுறதுக்கும் 100 தடவை லெட்டர் போட்டும் திரும்பி பார்க்காத ஹவுஸ் ஓனர் தானே நீங்க? பொம்பளைங்க கிட்ட பேச தயாரா இல்ல, துணிச்சலான ஆம்பளை இருந்தா வர சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிறேன். உங்க அப்பா தான் இந்த வீட்டை எப்பவுமே காலி பண்ண வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஹவுஸ் ஓனர் ஒரு வாட்டியாவது இந்த பக்கம் எட்டி பார்த்திருப்பீங்களா? சரி, நீங்க தான் ஹவுஸ் ஓனர்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? எங்கிட்ட சட்டம் பேசுறியா? இந்த லொள்ளு பிடிச்ச பையில பார்த்தப்பவே உங்க குடும்ப யோகிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வேலையெல்லாம் இந்த கவுண்டர்ட்ட வச்சுக்காதீங்க. மரியாதைக்கு மரியாதை, தகராறு தான். சுமாரியா, மாசம் வாடகையை எண்ணி கொடுக்கல? சொல்லாத வாடகை. உங்க வாடகை எங்க வீட்டுக்கு ஒரு வேளை மீன் வாங்க காணாது. டாய், உன்னை இரவாவது கவனிச்சுக்கிறேன். ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்ல எல்லாரையும் கழுத்து பிடிச்ச வழியில கதவை சாத்திடுவான். கதவை சாத்துவியா? நீ வாட்ச்மேனா? ஓ, வீட்டுக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க. என்ன பேர் வந்து ரயிலா மயிலா? மயில்சாமி கவுண்டர். அதனால என்னன்ற நீ இப்போ ஏயா வீட்டு வாடகை ஏத்துறதுக்கு இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கியா? ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றேன். நீங்களா யாரியா? ஆம்பளைங்க நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. நான் இந்த வீடு, அவர் அந்த வீடு. இந்த மாதிரி நீ போனா அந்த அம்மா உடனே போயிடணுமா? சட்டம் தெரிஞ்சு பேசு. சட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? பில்டிங் லீசஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? செக்ஷன் 11ல 3வது சப் டிவிஷன்ல என்ன சொல்லி தெரியுமா? ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணி கொடுன்னு சொன்னா மரியாதை காலி பண்ணி கொடுத்துடணும், இல்ல போலீஸ் விட்டு அடிச்சு வழி அனுப்புவேன். ஏன் குழப்பறேன்? ఏమండి ఇక్కడ వచ్చి లా మాట్లాడుతున్నారా? నాకు కూడా అన్ని తెలుసు. ఇది देखो जी, मेरा बड़ा पिताजी वकील है, पिताजी लॉयर है. पहले नोर मूसकोनी जाओ यहां से. கம்முனரி, உனக்கு அவரே தேவை போகுது. போற போறியா? அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட் போயா. என்ன பண்ணுங்கற? இந்த மாதிரிலாம் கத்தி அவசரப்பட்டனால முடியாது. அந்த அம்மாவும் நல்ல ஒரு வக்கீலா கன்சல்ட் பண்ணி அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ. யோ, உங்க எல்லாரும் ஒரே கூண்டுல ஏத்துறயா? இத்தனை பேர் ஒரே கூண்டுல நிறுத்தினா கூண்டு உடைஞ்சிரும். அண்ணா வந்துருவாருல்ல? வந்துருவாருங்க. பின்ன என்ன சடங்கு? அப்புறம் விவசாயம் எப்படி இருக்கு? அண்டை முடிச்சு நடக்குது. நல்லது, சந்தோஷம். அடடே, எல்லாம் அப்படி வந்தாச்சா? நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தான். அப்படியா? அம்மா. ஆமா, உன் இஷ்டத்துக்கு நீ போய் டவுன்ல உட்கார்ந்துட்டா என்னடா அர்த்தம்? சரி, இப்படி ஊரையே கூட்டி வீட்டுக்கு உட்கார வச்சிருக்கு, என்ன விசேஷம்? உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா? என்ன அவசரம் இருக்கு இப்போ? சரி, மைக் செட்டு தோறணும்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கு. பணத்துக்கு என்ன பண்ண? மறுபடியும் இந்த நாடகத்துக்கு போயிட்டியா? உங்க அப்பா ஞாபகார்த்தமா ஒண்ணே இருந்தது, அதையும் வித்துட்டேன். இருந்தது தாலி ஒண்ணுதான், அதையும் வித்து இப்படி தானே செலவு பண்ணணுமா? அது இல்லப்பா, வசதி இருந்தப்போ 2 தங்கச்சிங்களுக்கும் நிறைவா செஞ்சோம். தனக்கும் அந்த மாதிரியே செய்யலேன்னு அவளுக்கு ஏக்கம் வந்துடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். புருஷன் நினைப்போட பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போற இடத்துல எப்படி இருக்குதோ என்னவோ, இருக்கிற வரைக்கும் பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். இதெல்லாம் நீ போட்டு மனசுல அழட்டிக்காத, வந்தவங்கள சந்தோஷமா கவனி. ஆமா, உன் தங்கச்ச பாத்தியா? முதல்ல போய் அவளை பாரு, போப்பா.
தங்கட்டும் தங்கட்டும் பொங்கட்டும் 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 மங்களம் இங்கு தங்கட்டும் 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 மஞ்சள் நீராட்டு புது மஞ்சள் நீராட்டு வண்ணப்பூ போட்டு இந்த பெண்ணை பாராட்டு தங்கத்துல சீர்வரிச தங்கச்சிக்கு வாங்கி வந்து கூட்டி விட காத்திருக்கும் அண்ணனை பாரு வைரத்துல மாலை கட்டி வைடூரியம் மேல கட்டி கை நிறைய போட்டு விடும் ஆசைய பாரு எங்க அண்ணன் பொன்னான தங்கம் வெள்ளி மத்ததெல்லாம் நேரானப்போ ஆளானா ஒரு மாப்பிள்ளை இனிமேலே அதை யாருன்னு தேடாம அண்ணன் தான் கொண்டு வருவான் பொங்கட்டும் 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 மங்களம் இங்கு தங்கட்டும் 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 பொங்கட்டும் 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 மங்களம் இங்கு தங்கட்டும் 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 வங்கி வளமோதிருந்தா வாங்கி வந்து கூட்டிடுவான் அண்ணன் இவன் போல இங்கு ஆம்பள இல்ல தங்கச்சிங்க ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கி தந்து கண்குளிர பார்த்திருக்கும் ஆசைகளுள்ளே உள்ள குத்தி பெத்த பாட்டு சொத்து சொகம் தேடவில்லை போடுவோம் அண்ணாச்சி அண்ணாச்சி அவனந்தெல்லாம் பொன்னாச்சு கல்யாண நாள் பார்க்க காலம் நேரம் வந்தாச்சு பொங்கட்டும் 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 மங்களம் இங்கு தங்கட்டும் 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 பொங்கட்டும் 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 மங்களம் இங்கு தங்கட்டும் 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 மஞ்சள் நீராட்டு புது மஞ்சள் நீராட்டு வண்ணப்பூ போட்டு இந்த பெண்ணை பாராட்டு தங்கச்சங்கிலி வயலடியான உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் போட என்னால முடியாது. 15 பைசாவுக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் துண்டு வாங்கி தருவேன். இதுக்கு சம்பந்தப்பட்ட மாப்பிளை வந்தா வரட்டும், மராட்டி போட்டும். அட என்னப்பா, எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் ஊர் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறது உனக்கு பழப்பா போச்சு. பின்ன என்னங்க, தங்கம் வைரான்னு அவங்க இஷ்டத்துக்கு சீதனம் கேட்கறாங்க, நமக்கு கட்டுப்படி ஆகணும்ல. அட அது இல்லப்பா, நான் இந்த டவுன் வீட்டு சமாச்சாரத்தை பத்தி பேசுறேன். பக்குவமா பேசி காரியத்தை முடிச்சிட்டு வருவியா, வீராப்பு பேசிட்டு வந்து நிக்கிறியே. அது சரி, என் வீட்டை காலி பண்ணி சொல்றதுக்கு ஐயா சாமி ராப்பச்சக்கர மாதிரி என்கிட்ட கெஞ்ச முடியுமா? கெஞ்சித்தான் ஆகணும். அவங்க 9 வருஷமா இந்த வீட்டுல குடியிருக்காங்க. அவங்க இஷ்டப்பட்டா தான் வீட்டை காலி பண்ணுவாங்க. சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இருக்கு, உரிச்சு இருக்கு. நல்ல கதையா இருக்கு. நான் சொல்றத கேளுப்பா. சொல்லுங்க. நமக்கு வீரியம் பெருசு இல்ல, காரியம் தான் பெருசு. சமாதானம் வச்சு வீட்டை காலி பண்ண வைக்கணும், அதுதான் நமக்கு வேணும். என்னது மாஸ்டர் கொடுத்தாரு? கீரை வகைகள், கேரட், பூசணிக்காய், தக்காளி, எலுமிச்சை, பழங்கள், காய்கறிகள், முட்டை, மீன். என்னடி இது? சத்துணவு திட்டம் லிஸ்டுக்கா? பிடி உஷா மாதிரி கோல்ட் மெடல் வாங்கணும்னா நிறைய பழங்கள் சாப்பிடணும்னு மாஸ்டர் சொன்னாரு. அப்ப உங்க மாஸ்டரே வாங்கி தர சொல்லு. அம்மா நான் வரேன். நமஸ்காரம். அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப மோசமா நடந்துட்டேன். எனக்கே அசிங்கமா போயிடுச்சு. என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு நீங்க அம்மா எல்லாம் என் மேல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்களே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு தாய் மாதிரி. என்னதான் இருந்தாலும் அந்த தாய் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்க கூடாது. இந்த வெத்தலை பாக்கு அவங்க கிட்ட கொடுங்க, போட்டுக்குவாங்க. வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை அம்மா இனிமேதான் ஆரம்பிக்கணும். அப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கட்டுமே. கேஸ் கொடுத்தாச்சா? கேஸா? உங்க மேலயா? நானா? என்ன நீங்க அன்னைக்கு ஏதோ தமாஷா பேசினா அதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு, அடடே உன் தங்கச்சியில டுடு வெரி ஸ்மார்ட். ஸ்கூல் போறியாமா? எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். நீங்க போங்க, நீங்க போங்க. நான் அம்மா கிட்ட கொஞ்சம் சாவகாசமா பேசிக்கிட்டு அப்புறமா போறேன். மனுஷனை தொந்தரவு பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா?
அன்னைக்கு நீங்க பேசுனதே எங்க அம்மாக்கு ஆயுசு புறாவும் ஞாபகம் இருக்கும். இப்ப நீங்க போங்க. என்னம்மா சாரதா, என்ன தகராறு? இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியல. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரமாச்சு. நீங்க இவரோட பேசிக்கீங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னய்யா கவுண்டர? என்னடா என்னன்னா ஏன் இப்படி? ஜாஜி क्या हुआ? நாங்க ஆம்பளைக்கு பேசிட்டு இருக்கும்போது இங்க உனக்கு என்ன வேலை? மீரு ஆம்பளையா? மீருவை பத்தி எனக்கு தெரியாது. நான் ஆம்பளை, தும் ஜாவ். வெத்தலை பாக்கு இருக்க? கெட்ட பாரு, இந்த மயில்சாமி கவுண்டருக்கு பவுஸ் இருக்கு, மான ரோஷம் இருக்கு. ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பேச வந்தா யாரோ தேவி தெரியல பேச விட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டிய. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், தெரிஞ்சுக்க. இத பாருங்க, இது பஸ் ஸ்டாப். அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் கேட்கட்டும் இப்படி கஷ்டப்பட்டு கத்தி பேசுறேன். அப்பவாவது ஒரு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் மத்தவங்க தெரியட்டும். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு இது போச்சுன்னு போய்கிட்டே இருக்க. எனக்கு ரெண்டு ஒரு முடிவு சொல்லாம உன்னை விடவே மாட்டேன். என் பேர் மயில்சாமி. அந்த பொண்ணு ஏன் வம்ப பண்ற? ஓஹோ, மத்தியஸ்தம் பண்ணீங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நேரா வீட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்க. போயா பஸ் வந்துருச்சு, அந்த பேசி வீட்டுக்கு வாடகை கொடுத்து படுற அவசியம் எனக்கு தானே தெரியும். என்னைய முறைக்கிற? என்ன உருப்படாது உருப்படாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாடு உருப்படாது. ஹவுஸ் ஓனர் ஒழிச்சு கட்டுறதுக்காகவே இந்த பில்டிங் லீஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒழிக்காம விட மாட்டாங்க, ஒழிக்காம விடவே மாட்டாங்க. நீ அங்க ஒண்ணு பேசாம வந்தது சரியில்லை. 4 பேத்துக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கணும். சேச்சே, அந்த ஆள் மாதிரியே நாமளும் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி? அப்ப அவனுக்கு பயந்து வீட்டை காலி பண்ண போறியா? அது எப்படி? 9 வருஷமா நாங்க குடியிருக்கிற வீடு திடீர்னு காலி பண்ணி கொடுக்க முடியுமா? காலி பண்ண வேண்டான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. கரெக்ட், நானும் அதே தான் சொல்றேன். என்ன வேணும்? அந்த பொண்ணு வேணும். வாட் யூ மீன்? அடையா சார், அந்த பொண்ணோட ஹவுஸ் ஓனர்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆபீஸ் டைம்ல அதெல்லாம் முடியாது. எது ஆபீஸ் டைம்ல பேச முடியாதா? ஹைகோர்ட்லயே ஆபீஸ் டைம்ல பேசுறவனா? என்ன சத்தம்? இப்ப நீ தான் சத்தம் போடுற. ஆஞ்சநேயர் செவடி நீ போயா. ஏமா இந்த வேகாத வெயில்ல காலையில இருந்து தெருத்திரமா நாய் மாதிரி அலைஞ்சு ஆபீஸ் கண்டுபிடிக்கிறேன். நீ சௌரியமா பேரக்கடையில் உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு இருக்கியா? முதல்ல இந்த வெளியே படிச்சு சொல்லியா? இந்த நேமத்தாமலை மயில்சாமி கொண்டு வெளியேற்றுங்க. உங்க எல்லாரையும் கூண்ட ஏத்தண்டா, உங்க எல்லாரையும் கூண்ட ஏத்தண்டா. விட மாட்டேன்டா. ஏய் பொண்ணு, அடியால வச்சா வெளியே அனுப்புற. இனி கொழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வெளிவா பேசிக்கிறேன். கொடை வந்துருச்சு. கொடை செருப்பு. உங்க எல்லாரையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறா. விட மாட்டேன்டா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறா. இது பாருமா, நீ திருப்பி எத்தனை தடவை யோசனை பண்ணாலும் நாம நடந்துகிட்டு தாம தப்பு. என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டை கேட்டா காலி பண்ணி கொடுக்க வேண்டியதானே நம்ம வேலை. அது சரி, காலையில அந்த ஆளு வழியிலயும் ஆபீஸ்லயும் எவ்வளவு கேவலமா என்கிட்ட நடந்துகிட்டாரு தெரியுமா? வீடு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல அவன் அப்படித்தான் நடந்துக்குவான். சரிம்மா, என்ன விட. இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உனக்கு இஷ்டமா? அப்படியே போறதா இருந்தா கூட உடனே வீடு கிடைக்கணும்ல. அப்புறம் நான் அந்த ஏமாத்திட்டு வந்துட்டேன். இங்கதான் இருக்கியா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு கனவு காணாத. பஸ் ஸ்டாப்ல வந்து தொல்லை கொடுத்தா, ஆபீஸ்ல வந்து தொல்லை கொடுத்தேன்னா இங்கேயுமா? முடிவா
சொல்றேன், நாங்க வீட்டை காலி பண்ண முடியாது. முடியாதா? இது உங்க தாத்தா சொத்து நினைச்சியா? எங்க அப்பா ஆர்டிஓ ஆபீஸ்ல ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச சொத்து. முருகா, மேடம் என்ன ப்ராப்ளம்? யோ, ஒரு பொம்பளை கத்துறவன ப்ராப்ளம் கேட்க வந்துட்டியே. ஒரு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? யோ மிஸ்டர், பஸ்ல என்ன கரெக்ட்டா பண்ற? எனக்கு அந்த பொண்ணு கூட தனிப்பட்ட பிரச்சனை. பஸ்ஸுக்குள்ள என்னையா தகராறு? இந்த ஆளு என்ன சும்மா தொல்லை பண்றாருங்க. யோ கண்டக்டர், வண்டியை நிறுத்து. இந்த பொறுக்கி பையில என்னன்னு காமிச்சிடுறேன். டேய், யாரா ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரவுடி பசங்க. அட, நம்ம ராஜேந்திரன். ராஸ்கல் நடுரோட்ட என்னடா கலாட்டா? டேய், என்ன தெரியல. நேமத்தாம்பளை ஹை ஸ்கூல் திரும்ப சார் மாத்தியாரு. ஷட் அப். நான் கிளாஸ்மேட் மயில்சாமிடா. பயப்படுறா. நடரா. ஏறா. இறங்க. இறங்க. ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எங்க அம்மா சொன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு போகாத, நாய் விடாத பாடு வருவேன்னு. சரியா இருக்கு. 10 வருஷம் கூட படிச்சவன்னு கொஞ்சம் கூட பரிதாபப்படாம அத்தனை போலீஸ் முன்னாடி ராஸ்கலும் திட்டினில்ல. உன்னை நல்ல நிலைமையில சந்திச்சுனா அங்கேயே கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அசிங்கமா நடு ரோட்ல 4 பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. இதுவே வேற ஆளா இருந்தா என் கையோட வேகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன அடிச்சு நொறுக்கிருப்பியா? அடிடா அடிடா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை சந்திச்சதுக்கு எனக்கு இது வேணும், என்ன வேணும்? மயில்சாமி, இந்த காக்கி சட்டிக்குள்ள ஒரு கடமை உணர்வு இருக்கு. அதுக்கு நண்பன் எதிரின்ற பாரபட்சமே கிடையாது. சரி சரி உட்காரு. வேண்டாம், மறுபடியும் கை நீட்டுறதுக்குள்ள நான் போயிடுறேன். டேய், இப்ப பேசுறது எஸ்.ஐ. ராஜேந்திரன்ல, உன்னோட நண்பன். உட்காரு. ஒரே ஆளை 2 விதமா என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. சரி சரி உட்காரு. அரியமங்கலம் வெள்ளியங்கிரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா சார். ஏன் இந்த குழப்பம்? இல்ல, இப்ப நீ ஃப்ரெண்டா இன்ஸ்பெக்டரானு புரியல. ஃப்ரெண்டா தான் பேசுறேன். அப்ப பேசு. அரியமங்கலம் வெள்ளியங்கிரி இருக்கானே, அவன் இந்த ஊரையே நடுங்க வச்சு ஒரு பயங்கரமான ரவுடி. நான் பதவிக்கு வந்த 3வது நாளே அவன் கொட்டத்தை அடக்கி ஒடுக்கி அவனை உள்ள தள்ளிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து என் வெற்றி பயணம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. டேய் மயில்சாமி, சின்ன வயசுல எலும்பு தோலுமா மூக்க உறிஞ்சிக்கிட்டு உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருந்தானே, அந்த ராஜேந்திரன் இல்ல. இப்ப நான் ஒரு மாபெரும் போலீஸ் ஆபீசர். என்கிட்ட மென்மையான உணர்வுகள், மனிதாபிமானம் எதுவுமே கிடையாது. குற்றவாளியை கண்டா கடிச்சு குதற ஒரு சிங்கமா தான் இருக்கிறான். இவ்வளவு பயங்கரமா மாறிட்டியா? போதுடா. ஆமா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. தனியாவா இல்ல துணையா? துணையா? கல்யாணமா? அது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சத்தியமும் நீதியும் தான் என் மனைவி. அதுதான் எனக்கு துணைவி. கேவலம் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற அசிங்கத்தை இந்த சிங்கம் செய்யவே செய்யாது. அடேங்கப்பா, நீ ரொம்ப தான் மாறி போயிட்டடா. இப்ப சொல்லு, நீ ஏன் நடு ரோட்ல நின்னு கலாட்டம் பண்ண? உன் டிபார்ட்மெண்ட பத்தி ஒரு பொம்பளை ரொம்ப கேவலமா பேசிட்டா. யார் அது? சொல்றேன். என் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காலியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பொண்ணு பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? போலீஸ் கண்டா பயமா. அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு சொன்னாங்க, அது சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. என்ன சொன்னாங்க? நீ என்னடா புலி சிங்கம் குத்தவாளி கண்டா கடிச்சு குதறிடுவாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஊருக்கான இன்ஸ்பெக்டர் அவன் ஒரு பொட்டேன்ட்டாங்க. அது கூட பரவாயில்ல. இன்னும் ரொம்ப அசிங்கம். வேற என்ன சொன்னாங்க? வேணாம்பா, வேணாம்பா. அந்த இன்ஸ்பெக்டரால என்னோட இதை கூட புடுங்க முடியாது. என் டிபார்ட்மெண்ட் கேவலமா பேசுறது யாரு? போலீஸ பொட்டேன்னு சொன்னது யாரு? கேட்கிறது எஸ்.ஐ. ராஜேந்திரன். இந்த வீடுதான். இந்த வீடா? வாய்ப்படி வாய்ப்படி. நீதான் போலீஸ இதுக்கு சமாளம் சொன்னதா? நீதான் போலீஸ பொட்டேன்னு சொன்னதா? ஒண்ணு டேய் டேய் டேய், ஒதுக்க வேண்டாம். விடு, நான் உதச்சாகணும். என்ன தடுக்காத. இந்த பொம்பளைய நான் இப்பயே உதச்சாகணும். டேய், அளவுக்கு மேல உணர்ச்சி வசப்படுறேன். வீட்டை காலி பண்ண சொன்னா போதும், அப்புறம் உதச்சிக்கலாம். அப்புறம் உதைக்கலான்றியா? அப்புறம் எனக்கு டைம் கிடையாது. இப்பயே நான் உதச்சாகணும். ஏய், சொன்னா கேளுடா. உதக்கி வீட்டை காலி பண்ண சொன்னா போதும்னு சொல்றேன். வீட்டை காலி பண்ண சொன்னா போதுன்றியா? அப்ப இன்னைக்கு இவ்வளவு போதுன்றியா? சரி. ஏ பொம்பளை, வாங்க. உதைக்க மாட்டேன், வா. உங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணல, உங்க எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு உதப்பேன். போலீஸ்ல என்ன பொட்டை டேய், இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இந்த பக்கத்துல இருக்காங்க ஒரு வாங்கிட்டு போயிடும். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். போலீஸுக்கு பயப்படாத தைரியசாலி யாராவது இருந்தா என் முன்னாடி வாங்க. அரியமங்கலம் போக்கிரி வெள்ளியங்கிரிய நார்நாரா கிழிச்ச வேண்டிய எஸ்.ஐ. ராஜேந்திரன். அரியமங்கலம் எங்க இருக்குதுங்க? இன்னும் 24 மணி நேரத்துல இந்த வீட்டை காலி பண்ண இந்த பொம்பளை கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு, இவன் என் சிநேகிதன்.
பாலிய சிநேகிதன், இந்த எஸ்ஐ ராஜேந்திரோட சிநேகிதன். இவன் கிட்ட யாரா வாலாட்டினீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையை கட்டிட்டு சும்மா இருக்காது. ஏற வண்டியில. போலீஸ்னா உங்களுக்கு பொட்டையா? ஏற வண்டியா. என்ன மாமா இது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போகுது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் உள்ள என் துபாய் மச்சாங்கிட்ட லெட்டர் வந்து படிச்சிட்டு இருந்தேன். ஜீப் வந்த சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. உடனே வேணுமா அரைக்குறையா தெலுங்கு ஹிந்தியிலும் கம்பைன் பண்ணி நம்ம போலீஸ் ஆயா லோப்பல போயா. என்னடி ఇద్దరు దేకోజీ ఇನ್ನು 24 మణి నేర్తలే ఇల్లు గాలి చేసి మైల్సామి గలాడ చేస్తుంది. ఆ మైల్సామి చిన్న మనిషి కాదండి, పోలీస్ ఇన్స్పెక్టర్ గా బడా బడా దోస్త్. இவன் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதாம்மா? எனக்கும் புரியல. பட் போலீஸ் ஏதோ தகராறு பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு புரியுது. நான் மட்டும் இல்லாம போயிட்டேனே, இருந்திருந்தா அந்த மயில்சாமியும் எஸ்ஐயும் போட்டு பந்தாடி இருப்பேன் பந்து. ఏమండి నోరు మూసుకొని చుప్ రహో. முதல்ல இந்த பாஷையை கலந்து பேசினா தூக்குல போடுவாங்களான்னு போலீஸ்ல விசாரிக்கணும். క్యా బోల్తా? ரவி சாஸ்திரி போல்டா கமனரி. நான் பின்னே நோக்கம். ஐயோ நான் ஏன் மலையாளத்துல பேசுறேன்? தும் தெரி தொச்சி சிவா. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். உள்ள இருக்க போங்க. ஏஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஹியர். ஆமா கரெக்ட், நான் தான் உதச்சேன். ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்றது பிரச்சனை இல்ல, குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கானதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சத்தியத்தை நீதியை காப்பாற்றன்றதுக்காகத்தான் நான் காக்கி சட்டையை போட்டிருக்கேன். இதுக்கு தயவு தாட்சியமே கிடையாது. ஓகே உட்காரு. என்ன வேணும்? சார், நான் பேச போறது அதிக பிரசங்கித்தனமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நோ, அதிக பிரசங்கித்தனத்தை என்னால மன்னிக்க முடியாது. இப்ப நீங்க போன்ல பேசினது உண்மையா இருந்தா நான் பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. போன்ல பேசுனா? ஆமா, சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்துவேன்னு சொன்னீங்களே. எஸ் சொன்னேன், சொன்னது உண்மைதான். அரியமங்கலம் கேடி அடக்கினதே இந்த எஸ்ஐ ராஜேந்திரன் தான். அப்போ எனக்கு இங்க நீதி கிடைக்கும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இங்க நீதி கிடைக்கும். சார், நாங்க 9 வருஷமா குடுத்தனம் பண்ற வீட்டை திடீர்னு ஒரு ஆள் காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்ணா அதுக்கு நீங்க உடந்தையா இருப்பீங்களா? யார் அந்த ஆள்? சார், என் பேர் சாரதா. நீங்களும் அந்த மயில்சாமியும் என் வீட்டுக்கு வந்து போட்ட சத்தத்துல பயந்து போய் எங்க அம்மாவுக்கு ஜுரமே வந்துடுச்சு. நீதான் அதை திமிரு பிடிச்சவளா? சார், 9 வருஷமா வாடகை கொடுக்காம அந்த வீட்டுல குடிச்சு நடத்திட்டு என்கிட்ட வந்து நீதி கேக்குறியா? வாடகை கொடுக்கலையா? சார், இந்த மாசம் வரைக்கும் வாடகை அனுப்புறதுக்கு ரசீது என்கிட்ட இருக்கு. யார் சொன்னா? நான் தான் சார். மாசம் மாசம் நான் தான் மணி ஆர்டர் அனுப்புறேன். சத்தியமா சொல்றேன் சார், அந்த மயில்சாமி கவுண்டர் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. நோ, அவன் என் ஃப்ரெண்ட். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். சார், இவன் தான் அந்த சாராய கடையில கலாட்டா பண்ணுவேன். I am very strict. ஆமா, வாடகை நீ கொடுத்தேன்னு சொல்றது உண்மையா? ஆமா சார், அதுக்கு ரசீது கூட இருக்கு. ரசீது இருக்கா? அந்த தைரியத்துல தான் போலீஸ புல்லு அது இது நான் என்ன சொன்ன? பொட்டேன்னு சொன்னியா? ஐயோ சார், எதுக்கு சார் நான் அப்படி எல்லாம் சொல்லணும்? உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது உங்களை அப்படி சொல்லுவாங்களா? வாடகை கொடுக்கலன்னா எங்களை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைங்க. ஆனா கொடுத்துட்டோன்னு நிரூபிச்சுட்டா அந்த வீட்டுல எங்களை மறுபடியும் தங்க விடுவீங்களா சார்? அது வந்து வந்து நீங்க இல்லனா எங்களுக்கு வேற யாரு நீதி கொடுப்பாங்க சார்? அழுகாத, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. முதல்ல அந்த கண்ணை தொட. சரி போ, உனக்கு நீதி கிடைக்கும். நிஜமா சொல்றீங்களா சார்? சொல்றது எஸ்ஐ ராஜேந்தர். போயிட்டு வா. தேங்க்யூ சார். நில்லு. சரி போ. சார், திடீர்னு என்ன கை விட்டுட்டு அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டியே. அவங்க வாடகை கொடுக்கலன்னு சொன்னது போய் தானே? அப்படின்னு யாரும் கூட சொன்னது? போலீஸை விட்டு விசாரிச்சா? போலீஸ் விட்டு நான் விசாரிக்க சொல்லியே. நீ சொல்றதெல்லாம் கேட்கறது போலீஸ் உன் வீட்டு வேலைக்காரன் இல்லையே. அப்போ உன்னை பொட்டேன்னு சொன்னது? அதை நான் நம்பல. நீ ஏதோ கை நீட்டி வாங்கிட்ட.
எனக்கு லஞ்சம்னால அலர்ஜின்னு உனக்கு தெரியுமில்ல. என்ன அடிக்கிறியா? அடிடா அடிடா. மயில்சாமி, இந்த ராஜேந்திரனுக்கு அன்பை விட உண்மையும் சத்தியம் தான் முக்கியம். மண்ணா கட்டி என்னைக்கு காக்கி சட்டையை போட்டையோ அப்பவே உன் நெஞ்சில் ஈவருக்கு முன்னாடி செத்து போச்சு. ஸ்கூல்ல படிக்கிறப்போ சோத்தை உருட்டி உருட்டி கொடுப்பேன். ஒருட்டாங்கையில மூக்க உறிஞ்சிட்டு வாங்கி தம்பிய நந்தி கட்ட நாய. சுத்த அல்பம்டா. நீ தாண்டா அல்பம். போடா, அடிச்சு முகையில பேத்து போடுவேன். ஏற்கனவே கோணமெல்லாம் இருக்கு. இன்ஸ்பெக்டரா போல இன்ஸ்பெக்டர் ஊர் ஆயம் இருக்காங்க. போடா. சாரதா, பியூட்டிஃபுல் நேம். அது இருக்கட்டியா, அவங்க அந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு சூட் ஃபைல் பண்ணி கேஸ் நிறுத்தினா அவங்கள வீட்டை காலி பண்ணி வச்சிடலாம். அதை இப்ப நான் செய்ய போறது இல்ல. கேஸ் போடலைன்னா வக்கீல் வீட்டுக்கு எதுக்கு வந்த? கொஞ்சம் முழுசா சொல்ல விடுறீங்களா? முழுசா எங்க சொல்ற? சொல்லு. கடந்த 9 வருஷமா வேண்டாம், வருஷத்தை மென்ஷன் பண்ண வேண்டாம். ஹவுஸ் ஓனர் நான் தான். அந்த வீட்டுல தங்கி இருந்தேன். சமீப காலமா வீட்டுக்கு சொந்தக்காரனான என்ன சில பேர் பயமுத்தியும் தொந்தரவு பண்ணியும் அந்த வீட்டை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த வீட்டை மீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை. டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். இன்ஜெக்ஷனும் போட முடியாது, டேப்லெட்டும் கொடுக்க முடியாது. நீ தான் அந்த வீட்டுல குடுத்தனமே இல்லையே. இப்ப குடியிருக்க போறேனே. நீ போறது சரியா? இப்ப குடுத்தன இருக்கிறவங்க ஒத்துக்கணுமே. அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நீயே எல்லாத்தையும் பாத்துக்க, நான் எதுக்கு? சார், இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி குடித்தனக்காரங்களை மிரட்டி எப்படியாவது வீட்டை காலி பண்ண வைக்க முயற்சி பண்றேன். இந்த முயற்சியெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டா கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் தேவையில்லை. பாருங்க, உனக்கு என்னதான் தேவை? சுத்தி வளைச்சு ஏயா என்ன கொல்ற? நான் சொல்ல வந்தது என்னன்னா, பலாத்காரமா நான் தான் குடி வந்தேன்னு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன லாக்கப்ல வச்சிருவாங்க. ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீங்க வேணும்ல. உன்ன மாதிரி ஆள போலீஸே ஒண்ணும் பண்ண முடியாதியா? 9 வருஷமா அவங்க குடுத்தன இருந்ததுக்கு ஆதாரம் இருக்க. என்ன ஆதாரம்? வாடகை பணத்தை மணி ஆர்டர் பண்ண ரசீது இருக்க. அந்த ரசீது வச்சுட்டு அவங்க பூஜை பண்ண வேண்டியதான். அது வாடகை பணம் இல்ல, எங்கிட்ட வாங்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மணி ஆர்டர் பண்ணாங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன்ல. ஏந்திரியா, மூஞ்சி மோரகட்டையும் பாரு. ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு கேஸுக்கு ஆஜரானேன்னா என் தலையிலே மண்ணள்ளி போட்ட மாதிரியா? அப்படி இல்ல சார், சேம்பர்ல மூவ் பண்ணி கமிஷன் எடுக்க வேண்டி வந்தா எனக்கு உங்க உதவி தேவைப்படும்ல. அது மாத்திரம் இல்ல, வயலேஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டா போலீஸை விட்டு குடித்தனக்காரங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கணும். இதுக்கெல்லாம் உங்க BA/BL டிகிரி தேவைப்படுது. ஓஹோ, டிகிரி மட்டும்தான் தேவை, வக்கீல் தேவையில்லை, அப்படித்தானே? சார், இதெல்லாம் கேஸ் கலைஞ்சப்ப கோர்ட் வாசல் கத்துக்கிட்டது. இந்தாங்க. இது எதுக்கு? ஃபீஸ். சட்டம் எல்லாம் நீ பேசிட்டு ஃபீஸ் எனக்கு எதுக்குயா? சார், சட்டம் அறிவு எங்கிட்ட இருந்தாலும் BA/BL டிகிரி உங்ககிட்ட இருக்கு. ஓ, டிகிரி மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கு, எனக்கு அறிவு இல்லைன்ற. அதை நான் எப்படி முடிவு பண்றது? எனக்கு ஒரு பழக்கம், வக்கீல பார்த்து உடனே ஃபீஸை கொடுத்துடணும், இல்லைன்னா தூக்கம் வராது. கட்டாயம் கொடுத்தானுமா? இங்க வச்சுட்டு போ. அப்போ பலவந்தமா அந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கான முயற்சிகளை நான் இப்பவே போய் ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன கவர்மெண்ட் நோட்டா இவனா அடிச்சதா? சரி, ஏதோ ஒண்ணு. என்ன லலிதா, இவன் நம்ம புது பிளான்ல வரான் போல்றது. நான் ரவுண்டர சாமா செட்டோட வந்திருக்கிறீரு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ஐயரே, அன்னைக்கு அந்த அம்மாவை கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டேன். சமாதானம் பண்றதுக்காக இந்த சாமான் வாங்கிட்டு போறேன். ఓహో మన్నిపా. तो देखो जी, वो మైల్సామి आदमी చాలా अच्छा మంచి మనిషి. మననే अच्छा आदमी को ఏమేమో అనుకున్నాను. जी तुम क्या बोलता? உன்னை ஜோட்டால் அடிக்குதா? என்ன சொல்றாங்க? இதாங்க என் கஷ்டம். அவ பாட்டுக்கு பேசுறா, ஆளுகால் என்ன அர்த்தம் கட்டி என் உயிரை வாங்க. அவ வம்ப விலை கொடுத்தானே வாங்குவான். நான் தாலி கட்டி வாங்கிருக்கிறேன். நீங்க இந்த மரோ சரித்ரா ஏக் தூஜே கேலாம் பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுலயாவது ஒரு பாஷையை மாத்தி தான் கல்யாணம். இங்க 2-3 பாஷை கன்ஃபியூஷன். இது ஏக் மரோ தூஜே கேலியே. இது ஹைதராபாத் பொண்ணு சார். தெலுங்கு வரும், ஹிந்தியும் வரும். கலந்து கலந்து விடுறாளா, என் உயிர் போகுது. இவங்க பேரு? அதுலயும் குழப்பம். லலிதா பானு. குழந்தை ஊட்டி ஏதாவது உண்டா? எங்க நல்ல மூடு வரும்போது இந்த மாதிரி எதையானு பேசிடுறா, நான் பிச்சுக்கிட்டு போயிடுறேன். கத்துட்டு பேத்துக்க. எதை என்னடி சிரிக்கிற? உனக்கு மட்டும் புரியுது. யோ கவுண்டரா, யோ யோ. ஐயா எனக்கு அவங்களுக்கு 2 ரூபா கொடுத்துருக்க, அதுலயும் 1 ரூபா வாங்கிக்க. அம்மா அம்மா, என்ன தம்பி இது? எழுந்துருங்க. நான் ஒரு மடைய உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அன்னைக்கு அவமானப்படுத்தி பேசிட்டேன். மாசம் தவறாம வாடகை கொடுத்துடுறீங்க. எப்படி இந்த வீட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சனோ அதே மாதிரி இன்னும் வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட
முரட்டுத்தனமா நடந்துட்டேன். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ஐயோ, மன்னிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணும் தப்பு பண்ணலையே. குடுத்தனே இருக்கிறவங்க காலி பண்ணலன்னா வீட்டுக்காரர் கோவம் வருது சகஜம்தான் இல்லைங்க. ஆமாமா, ஒரு பாவம் மரியாதை உங்களை திட்டினதுக்கு ஆண்டவன் சரியான தண்டிச்சுட்டான். என்ன சொல்றீங்க? லாட்ஜில் தங்கியிருந்தேன், 6000 ரூபாய் என் பெட்டில இருந்து திருட்டு போயிடுச்சு. அடப்பாவமே, 6000 ரூபாவா? ஆமாமா, முழுசா 6000 ரூபாய் பறி கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே லாட்ஜ் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ, நீங்க போய் என் லாட்ஜில் தங்குறீங்க? என்ஜினியரிங் ஆபீஸ்ல ஒரு பில் பாஸ் பண்ண வேண்டிய இருந்துச்சு, அதுக்காகத்தான் தினம் போயிட்டு இருக்கேன். இது என்ன ரூமு? இது பூஜை ரூமு. இது இது சமயக்கட்டு. இந்த பக்கம் சாரதா ரூமு. இது இது சாரதாவோட அப்பா ரூமு. அவர் போனதுக்கு அப்புறம் இங்க யாரும் தங்கினதில்லை. அவர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இருந்த வரைக்கும் தர்மம் நியாயம்னு ஓஹோன்னு பேரோட வாழ்ந்துட்டு போயிட்டாரு. மகாபுருஷன். அம்மா, 2 நாள்ல பில் பாஸ் ஆகி பணம் வந்துடும். மறுபடியும் லாட்ஜ் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஒரு 2 நாள், 2 நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போயிடுறேன். உங்களுக்கு எந்த விதத்தையும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அது வந்து சொந்த புள்ள மாதிரி நினைச்சுக்கமா. அதுக்கு இல்ல, உங்களை இங்க தங்க வேண்டாம்னு என்னால சொல்ல முடியாது. இது உங்க வீடுதான். ஆனா நான் அதுக்காக கேட்கலம்மா, வேற வழி இல்லாம தான் கேட்கறேன். அப்புறம் இந்த பாத்திரம் பண்டதெல்லாம் கொண்டாந்துட்டுமா? பாத்திரமா? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஊர்ல இருந்தாலும் சரி, லாட்ஜில் தங்கினாலும் சரி, ஒரே கட்டில தான் படுப்பேன், சொந்த சமையல் தான் சாப்பிடுவேன். அதுக்காக தான் பாத்திர பண்டத்தை கொண்டாந்துட்டேன், அதே கட்டிலையும் கொண்டாந்துட்டேன். ஹலோ. ஹலோ. நீங்க இங்க? நான் ஆபீஸ் விட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த ராஸ்கல் மயில்சாமி மறுபடியும் வந்தானா? இல்ல, அதுக்கப்புறமா நான் பார்க்கல. பாத்திருக்க முடியாது. சத்தியத்தையும் நீதியையும் காப்பாத்துறதுக்காக அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு அறம் விட்டேன். சொறி நாய் மாதிரி ஓடிட்டான். அவன் கொஞ்சம் மோசமானவன். திரும்பி வந்து தொந்தரவு பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. Thank you sir. இட்ஸ் மை டியூட்டி. அப்புறம் பழைய ரவுடி சங்கிலி குரூப்பை பிடிக்கிறதுக்காக நான் உப்பு பாறை போயிட்டு இருக்கேன். உப்பு பாறையா? ஆமா, அவன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தடவை அவன் என்கிட்ட தப்பவே முடியாது. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன். சாரதா, ஒண்ணும் இல்ல. அக்கா, அந்த ஹவுஸ் ஓனர் மயில்சாமி இல்ல, அந்த ஆளு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பொட்டியும் படிக்குமா வந்திருக்கான். அந்த ஆள் இனிமே இங்கேயே தான் தங்க போறானா? எங்க? அப்பா ரூம்ல தங்கி இருக்கான். எங்க அந்த ஆளு? வெளியில போல, இங்க எங்க தான் இருப்பான். அம்மா, அரிசி கழிஞ்சிட்டு இருந்தேன். என்னது அரிசி வேலை இப்படி ஏறி போச்சு? பயங்கர. கொஞ்சம் வழி. யார கேட்டு அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கினா? நீங்க தங்க சொன்னீங்களா? அது வந்து சும்மா 2 நாளைக்கு தான், அப்புறம் போயிடுவான். 2 நாள் என்ன, 2 நிமிஷம் கூட அந்த ஆள் இந்த வீட்டுல தங்க கூடாது. அது எப்படி நம்ம சொல்றது? இது அவருடைய வீடு இல்லையா? இல்ல, வாடகை குடுக்கற வரைக்கும் இது நம்ம வீடு. கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அந்த மனுஷன் நம்ம சமைக்கட்டுல போய் அரிசி கழுவுறான். அரிசி ரொம்ப விலையா, அதுக்கு நான் என்னதான் செய்யறது? முதல்ல அந்த ஆளை இந்த வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. போங்க. போனா போறது, 2 நாளைக்கு தானே, விடே. ஐயோ, உங்களால நான் தோத்துட்டேமா. பாயி படுக்கை கட்டில் பாத்திரங்களோட தான் அந்த ஆள் இந்த வீட்டுல வந்திருக்கான். ஆமா, அது அவருடைய கூட பிறந்த குணமா. சொந்த கட்டில படுத்தாதான் தூக்க வருமா, சொந்தமா சமைச்சு சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்குமா. அந்த மாதிரி சொந்த பழக்கம் எல்லாம் அந்த ஆள் வீட்டுல வச்சுக்க சொல்லுங்க. இங்க இருக்கிற இன்ஜினியரிங் ஆபீஸ்ல ஏதோ 2 நாளைக்கு வேலை இருக்கான், தங்கிட்டு போயிடுவாரு. வேலையா இருந்தா ஏதாவது லாட்ஜ்ல தங்குறது. நம்ம வீடு தான் கிடைச்சதா? பிரச்சனையே அங்கதானே இருக்கு. லாட்ஜ் ரூம்ல அவர் வச்சிருந்த 6000 ரூபாவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா? பாவம். போய், சுத்த போய். இந்த ஆள் கிட்ட திருடுறதுக்கு இவரை விட பெரிய திருட இந்த உலகத்திலேயே கிடையாது. இப்ப இவரை போக சொல்ல போறியா இல்லையா? அது எப்படிமா முடியும்? நீ சொல்றியா இல்லையா? சரி. இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை, இந்த இல்லமே எனக்கு என்னமா இதெல்லாம்? அந்த புள்ள எவ்வளவு பக்தி சிட்டையோட உங்க அப்பா படத்துக்கு பூஜை பண்றா பாத்தியா? இப்படி ஒரு நல்ல புள்ளை வெளியே போய் சொல்றியே. இது பக்தி பாட்டு இல்லம்மா, சினிமா பாட்டு.
மூஞ்சி பாத்தியா இடையில மியூசிக் வேற குடுக்குறான். அது என்ன குடுக்கறாரோ என்னமோ. நீ இருக்கியே ஒரு நாளாவது உங்க அப்பா பத்தி கூட பக்தியோட பூஜை பண்ணிருக்கியா? அம்மா சரி, இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. அந்த ஆள் கிட்ட நானே நேரடியா பேசிக்கிறேன். ஏய் மிஸ்டர், ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்று எனக்கு அழைத்தீர்களா? எங்க அப்பா படத்துக்கு பூஜை பண்றதுக்கு நீங்க யாரு? வெளியே போங்க. தகப்பம் இல்லாத புள்ளனா இவர் என் தகப்பனான்னு நினைச்சு பூஜை பண்றேன். தப்பா? இந்த வீட்டுக்குள்ள எங்க அம்மா உங்களை விட்டாங்க பாரு, அதான் பெரிய தப்பு. ஐயோ, என்ன அது? பூஜை பண்றேன் பேசாம. உங்க அப்பா கோச்சு போறாரு. ஆடி நீ. அட பாவி. எனக்கு பெரும் சோதனை இசைத்தவிடி செய்த அருள் சாதனை. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் ஆனை பகவானே ஆதி முதலான போனே பானை வயிற்றோனே. ஏண்டா லொல்லு, ஒரு நாளைக்கு நீ எத்தனை மூட்டை அரிசி காலி பண்ணுவ? முறைக்காத காத்து பிடிங்கி விட்டுருவ. ஏய், இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. போடாங்கறல போட போடா. இந்த மகிழ்ச்சாமி கவுண்டர் பார்த்து போடாங்கறியா? உன்னை பஞ்ச நக்கம் என்ன குத்த வேலடா. இப்போதானே குத்த போறேன். அட பாவி. அம்மா இங்க கொஞ்சம் வாங்களே, தம்பியை போட்டு இந்த ஆள் அடிக்கிறான். ஏய், ஆளுகள்ல மூஞ்சி போட்டு போடுவேன். போனா போகுது, ஆம்பளையாச்சேன்னு கொஞ்சம் விலகி போனா நீ ரொம்ப ஓவரா போற. தள்ளு, வாடா. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, என்னடி இதெல்லாம்? அப்படி வேண்டாம். ஐயோ வேண்டாமா சாரதா, வேண்டாம். சொன்னா கேளுங்க. வேண்டாம். என்னடி ஐயோ போச்சு. ராமா போச்சு. பெட்டி பெட்டி படங்க படாரு. பெட்டி விடு. போயானா? பொட்டியா பொட்டி. போச்சு. ஏமண்டி இது क्या गलाटा होता है? பாத்திரம் பாத்திரம் மாத்தாய். நீ சும்மா யோ நாராயணா. என்னங்க? உங்க பொண்டாட்டி கொஞ்சம் வர சொல்லுங்க. உங்க புருஷனை கொஞ்சம் வர சொல்லுங்க. என்னயா? யோ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுல ரகலை நடக்குது. வாயா போய் பாப்போம். அதே நான் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போனோம். பத்துமா வேற ஆளை பாரு. அடி அடி உள்ள. என்ன நழுவிட்டாங்க? ஏமண்டி आप जाइए. என்னமா நீ பெரிய பெரிய பாத்திரமா வருது? आप जाइए बोल. அப்பா திருட்டுமா? ஆ சாரதா கொண்டாடி. வேண்டாம். ஐயோ அப்படி மாசு ஐயோ போச்சு போச்சு போச்சு. போங்களே ஜி. என்னடி வேற ஆளை பார்த்துட்டே இப்படி பலி விடுறேன்னா? அம்மா ஐயோ. ஹாய் ஹாய் ஹாய். என்ன நீ அப்பல இருந்து கலடா பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்ச? கேட்க ஆளே இல்ல நினைச்ச நீ? ஏன் வீடு ஏன் ப்ராப்பர்ட்டி குறுக்கு எவனாவது வந்தீங்க சீவிடுவேன். சீவிடுவேன் என்ன சலூன வச்சிருக்கீங்க? தகலனா ஆம்பளை நினைச்சா என்ன நினைச்சா? பாருங்க நான் பேசிட்டு இருக்க, உள்ள போறான் பாருங்க. என்ன நீ சும்மா இருக்கீங்க? கோடி பிடிச்சு வெள்ள தள்ளுறாங்க. டேய் வெள்ள வர நீ. நான் பேசிட்டு இருக்க, உள்ள போறாங்க. என்ன கேட்காம பொட்ட பையங்க. இல்லைங்க நான் சும்மா வேண்டாப்பா. வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம் விடு. சும்மாரமா நீங்க ஒரு கத்தி எடுக்குமா? கத்தி என்ன வேணும்ன்றீங்க நீங்க? ரத்தம் பார்க்காம விட்ட போறது இல்லைங்க. டேய் வெள்ளவாடா, நீ உன்னை சீவிடுற சீவி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன? ஆமா, அந்த ஆளை சும்மா விடக்கூடாது. விட்டவன் நினைச்சுக்கலாம். வெள்ள வரத்தை நான் பாத்துக்கிறேங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேரை பார்த்தாலும் என்னமோ என்கிட்ட தகராறு பண்றவன் இவன் யா? இப்ப சீவடா சீவடா. ஏங்க இது ஒரு பிரச்சனை? இது சண்டை போட்டுதான் முடிச்சுக்கணுமா? ஏமா அனாவசியமா இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடுற? நீ லலிதா கூப்பிட்டியா? பப்ளி மாஸ் அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. जी उधर क्या गलाटा होता? ஒண்ணு இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. கலாட்டா இந்த ஆள் பண்ணல. இந்த சாரதா போடுதா வர வர 80 இந்த ஆள் என்கிட்ட எவ்வளவு அன்பா பழகிறான் தெரியுமா? வெரி நைஸ் ஃபெலோ. हम எல்லாத்தையும் देखा. எல்லாத்தையும் பாத்துட்டியா? வெள்ள சொல்லாத, ஒரு கை கொடு. பாத்ரே ஓல்டு வா. என்னடா நடிகற? சீக்கிரமா எடுத்துட்டு வா. பையன் ஸ்கூல் தயார்ப்பா. பேசாம வாடி. இந்த ஸ்கூல் திறந்திருக்கிறதுக்கு போலாம் வா. ஏய் மிஸ்டர், வழிய விடு. யோ, நான் குளிச்சதுக்கு அப்புறம் நீ குளிச்சு தொலைக்க கூடாதா? முடியாது. அனாவசியமா வெயிட் பண்ணாத. நான் குளிச்சிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். என் வீட்டுல என் பாத்ரூம்ல என் இஷ்டப்படி தான் குளிச்சிட்டு வருவேன். வா வா. என்னக்கா இந்த ஆளோட தொல்லை தாங்க முடியலடா. 3 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவானா? எனக்கு
எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சுடா. டேய் பபளி மாசு, உங்க அக்காவை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சொல்லு. அவ்வளவு கஷ்டமா இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களே. யோ, அந்த ஆசையை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. மரியாதையா பாத்ரூம் விட்டு வெளியில வாயா. ஐயோ, என்னது உடம்பு பூரா சோப் போடுறதுக்கு அப்புறம் பைப்ல தண்ணி நின்று போச்சு. ஐயோ, யாரது வெளியில கொஞ்சம் மோட்டர் போடுங்க, பைப்ல தண்ணி வரல. அது இது குழந்தைகள் படிக்கிற டைம், கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்கீங்களா? நோ நோ, இது நான் பாடுற டைம். 7 to 7:30. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன். அவ்வளவு சிரமம் இருந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்களேன். ஏன் வீட்டுல ஏன் இஷ்டப்படி நான் பாடிட்டு தான் இருப்பேன். புட்டு வக்கெட்டுமா, பிச்சி புட்டு தக்கெட்டுமா, புட்டு புட்டு வக்கெட்டுமா, பிச்சி புட்டு தக்கெட்டுமா, கமகம் கமகமா புட்டிக்கட்டுமா, சொரத்த பிரிச்சு தான் புத்து கட்டுமா. இந்த மயிலுச்சாமி கவுண்டர் என்ன கொக்கா, அந்த குயிலு கூறல் ஜானகி எங்கக்கா. இந்த மயிலுச்சாமி கவுண்டர் என்ன கொக்கா, அந்த குயிலு கூறல் ஜானகி எங்கக்கா. புட்டு புட்டு வக்கட்டுமா, பிச்சி புட்டு தக்கட்டுமா. இறங்காது ராகம் டப்பா தாளம் விட்டா மேலும் கீழும் படியாது. இது முட்டா பயலுக்கு பிடிக்காது. பாட்டு இப்போ கேட்டா விட்டு போக கூட முடியாது. தப்பா பாட மாட்டேன் இப்போது என் பாட்ட கேட்டுக்கோ. விட்டு போக மாட்டேன் தாளத்தை போட்டு பார்த்துக்கோ. ஓனாலும் போகாது ராகம் பாவம் தாளம் சேர்த்து புட்டு புட்டு வைக்கட்டுமா, பிச்சு புட்டு தைக்கட்டுமா. சுத்தி வருகுது ஏன் பாட்டு கேளு, சும்மா கேளு, இத பூட்டி போடாடே. கம்மா கரையிலும் வரும் பாட்டு, வீடு சிட்டி ரோடு நம்ம நாடு எங்கும் நீ கேளு. மேடை ஏற போற முன்னால உட்கார்ந்து கேட்டுக்கோ. வர்ணம் பாட போற பூமால பொன்னாட போட்டிக்கோ. எப்போதும் நிக்காது போட்டி பாட்டு பாடி பாரு. புட்டு புட்டு வைக்கட்டுமா, பிச்சு புட்டு தைக்கட்டுமா. புட்டு புட்டு வைக்கட்டுமா, பிச்சு புட்டு தைக்கட்டுமா. காமகம்
கமகமா புடிக்கட்டுமா வரத்த பிரிச்சு தாவுது கட்டுமா இந்த மயிலுச்சாமி கவுண்டர் என்ன கொக்கா அந்த குயிலு கூறல் ஜானகி எங்கக்கா இந்த மயிலுச்சாமி கவுண்டர் என்ன கொக்கா அந்த குயிலு கூறல் ஜானகி எங்கக்கா அக்கா புட்டு புட்டு வைக்கட்டுமா பிச்சு புட்டு தக்கட்டுமா புட்டு புட்டு வைக்கட்டுமா பிச்சு புட்டு தக்கட்டுமா என்னமாச்சு? கேக்குறதுக்கு நமக்கு யாரும் இல்ல நினைச்சுட்டு தானே அந்த ஆள் நம்மள இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்னடி ஆச்சு சொல்ல? 2 நாள் மட்டும் இங்க தங்குறேன்னு சொன்னப்போ நீங்க நம்புனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? என்னமாச்சு? வழியில நடக்க விட மாட்டேங்கிறான், ஆபீஸ்ல உட்கார விட மாட்டேங்கிறான், இப்போ வீட்டுக்குள்ள வர விட மாட்டேங்கிறான். ஆம்பளை துணை இல்லாத இந்த வீட்டுல வயசு பொண்ணுங்களை தனியா வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ ஆண்டவா. அம்மா, நீங்க எனக்கு கவலைப்படுறீங்க? நமக்கு ஆம்பளை துணையா இல்ல? பாம்பேல இருந்து தாமோதர மாமாவை வரவழைச்சு இந்த தடியனுக்கு செமத்தியா உத கொடுத்தாதான் இவன் சரிப்பட்டு வருவான். தாமோனியா? வேண்டாண்டி, தாம பொல்லாதவன், எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு அலையிறவன். அதனாலதான் அவரை இங்க வரவழைப்போங்கிறேன். அதனால எங்களுக்கு மன நிம்மதியே இல்ல மாமா. நீங்க கண்டிப்பா இங்க வந்தாகணும். இந்த முரடனை வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நீங்க திரும்பி போகணும். நிச்சயமா நீங்க வருவீங்கிற நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கோம். இப்படிக்கு சாரதா. இதுவரை 17 கொலையை நடு ரோட்ல செஞ்சு பம்பாய் நகர போலீஸையே நடுநடுங்க வச்ச எங்க மாமா தாமோதரன் உடனே புறப்பட்டு இங்க வர்றாரு. எங்களுக்கு தொல்லை கொடுக்கும் ஆசாமியின் கழுத்தை சீவி கொல்ல பக்கம் மெரிய வர்றாரு. உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு போய்விடுவது நல்லது. தாமோதர் மாமா அவ்வளவு பயங்கரமான ஆளா? பின்ன 20 பேர் ஒன்னா வந்தா கூட நம்ம மாமா ஒரே கையால சமாளிச்சவராச்சே. குங்ஃபு, கராத்தே, ஜூடோ இதெல்லாம் அவருக்கு அத்துப்படி. மாமா வந்ததும் பாரு, அந்த மாங்காய் மாடைய ஹவுஸ் ஓனர் மயில்சாமி கவுண்டர் பீஸ் பீஸா கழிக்க போறாரு. இந்த மயில்சாமி ஒண்ணு பயந்தா ஒளி இல்ல, சும்மா பம்பாயில இருந்து மாமா வரான்னு பூச்சி காட்டாத. பூச்சி காட்டுனா இல்லையான்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். பம்பாயில இருந்து புறப்பட்டதா தந்தி வந்துருச்சு. கத்தி இடுக்கட்டியோட வராரு. யோ கவுண்டர, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. அம்மா, அக்கா, நீதான் மயில்சாமி கவுண்டரா? ஆமா. என்ன தெரியுதா? இப்பதானே பாக்குறேன். ரொம்ப பழைய ஆளு. அடி தடினாலும் சரி, வெட்டு குத்துனாலும் சரி, நமக்கு தனி பேரு, அலாதி மரியாதை. इन बातों में हमारा नाम बहुत मशहूर है, समझे? உன்னை நல்லா கவனிக்கணும்னு சாரதா லெட்டர் எழுதியிருந்தா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். உன்னை எப்படி கவனிக்கிறது நான் இன்னும் முடிவெடுக்கல. வெளியே போறியா? போயிட்டு வா, கதையை விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். சம்ஜே? சல்றே. சார், இன்னும் ஒரு வாரத்துல இவங்க வீட்டை காலி பண்ணலன்னா கிராமத்து வீடு ஏலத்துல போயிடும். ஆமா, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறதுக்கு திட்டம் போட்டியா? போட்டேன் சார். ஆணி பேர் அசைச்சா மரமே சாஞ்சிடுன்னு நினைச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சேன். குழி கொண்டு வந்து பூதம் போடப்பட்டிருக்கு. பூதம்மா?
உள்ளூர் பூதமா வெளியூர் பூதமா? வெளியூர் தான், பாம்பே பூதம். ஆளி ஒசல 4 அடி அகலம், பார்க்க பயங்கரமா இருக்கு. ஓ, தாதர் எக்ஸ்பிரஸ் கஷ்டப்பட்டு புடிச்சு வந்திருக்கு போல இருக்கு. ஏன் சார், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிண்டலா இருக்கா? கிண்டல்லையா, ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த வீட்டை நீ காலி பண்ணாலோ விட்டு கொடுத்தாலோ திரும்ப அந்த வீடு உனக்கு கிடைக்காது. அது எனக்கும் தெரியும் சார். பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா கிளாஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதை அடிக்கலைன்னா என் பொண்டாட்டி என்ன அடிப்பாயா? ஊர்ல இருந்து இப்ப வண்டி ஏறிட்டா, வந்துருவா. இப்போ நீ சொன்னிய பாம்பே பூதம்னு, அதை விட பெரிய பூதம் என் பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு பயந்து தண்ணி அடிக்கிறீங்களா? பயப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. தம்பி மயில்சாமி, என்ன நீ பயப்படுறியா? பயப்படாத, நான் கொஞ்சம் வீக்கு. என் பொண்டாட்டி வந்து ஏடா ஓடமா ஏதாவது கேட்டா தைரியமா பதில் சொல்றதுக்கு தான் இந்த மருந்து. அப்போ இத சாப்பிட்டா யாரையும் தைரியமா எடுத்து நிக்கலாமா? இவ்வளவு சட்டம் பேசுறிய, இது கூட தெரியாம குழந்தை மாதிரி இருக்கிற. இத போட்டா யமனை கூட எழுத்து பேசலாம். இது அடி. இது பத்தாது, நானே அடிச்சிடறேன். அப்பா, இந்த போற வழியில 9ஆம் நம்பர் கடை இருக்கு, போய் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு அந்த பாம்பேக்கார முன்னால போய் நெல்லு. டிக்கெட் எடுக்காம வண்டி ஏறிடுவான் அவன். காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன். ஆமா, காளை ஒருவன். ஐயோ, காளை ஒருவன். வாழ்க்கையிலே தோற்று விட்டான் அண்ணன் ஒருவன். ஆமா, அண்ணன் ஒருவன். எங்க அண்ணன் ஒருவன். ஆமா, பெரிய தேர்தல், இதுல தோத்து போயிட்டான்னு வருத்தப்படுறான். யாராவது பொம்பளை ஏமாத்திருப்பான், அதுதான் புலம்புறான். ஏமாத்தினவள சும்மா விடக்கூடாதுப்பா. அதனாலதான் நாங்களும் ஏத்திக்கிட்டு இருக்கோம், நீயும் ஏத்திக்க. ஆடும் பாம்பு இருக்குது, அது ஆடாம படுத்திருக்குது. வீரம் உள்ளிருக்குது, அது நேரம் பார்த்திருக்குது. விட்டேன்னா ஊரு ரெண்டாகும் பாரு, கொடுத்தேன்னா குத்தாலம் கொடைக்கானல் ஒன்னாகும். ஆடும் பாம்பு இருக்குது, அது ஆடாம படுத்திருக்குது. மேலிருப்பவ கேட்க மறந்தா, உள்ளிருப்பவ விட்டிடுவானா. மேலிருப்பவ கேட்க மறந்தா, உள்ளிருப்பவ விட்டிடுவானா. தெம்பு இங்கிருக்கு இங்கிருக்கு இங்கிருக்கு, பம்பு அங்கிருக்கு அங்கிருக்கு அங்கிருக்கு. தெம்பு இங்கிருக்கு இங்கிருக்கு இங்கிருக்கு, பம்பு அங்கிருக்கு அங்கிருக்கு அங்கிருக்கு. அடுத்த வீட்டு நெய்ய என் கொண்டாட்டி கையே, ஆசைப்பட்டா நிக்காதடா. இருக்க இடம் கொடுத்தா அடுத்த இடம் கேட்க, வேற இடம் நீ பாரடா. பாம்பிருக்கும் புத்துக்குள்ள கைய விட்டு காலை விட்டு பார்க்க வேணா, கடிக்கும் கடிக்கும். ஆடும் பாம்பு இருக்குது, அது ஆடாம படுத்திருக்குது. வீரம் உள்ளிருக்குது, அது நேரம் பதிருக்குது. புத்தி இருந்தா பொழச்சிக்கலாம், உனக்கு
நெத்தியடி வேகம் வந்துருச்சு சுத்தியடி சுத்தியடி வீரம் வந்துருச்சு நெத்தியடி நெத்தியடி வேகம் வந்துருச்சு சுத்தியடி சுத்தியடி ஓடுகிறது தானா விழுகிறது போனா கோழைகளும் கட்ட பொம்மன்னா பாரு இனி மேலே பண்ண போற கூடு அக்குதமா உச்ச கட்டனா பாம்பு கொஞ்சம் தூங்கி இப்ப விட்டு விட்டு ஓடி பிடிக்கும் தேடி கடிக்கும் ஆடும் பாம்பு இருக்குது அது ஆடாம படுத்திருக்குது வீரம் உள்ளிருக்குது அது நேரம் பார்த்திருக்குது விட்டேன்னா ஊரு ரெண்டாகும் பாரு கொடுத்தேன்னா குத்தாலும் கொடைக்கானல் ஒன்னாகும் ஆடும் பாம்பு இருக்குது அது ஆடாம படுத்திருக்குது வீரம் உள்ளிருக்குது அது நேரம் பார்த்திருக்குது தனஜி அந்த பையன் என்ன பார்த்துட்டான் இல்லையா அநேகமா திருப்பி வர மாட்டான் தாமுண்ணே பாவம் அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க நீ ரொம்ப பயந்து போயிருக்கிற தங்கச்சி இது நம்ம குடும்ப பிரச்சனை இல்லையா கவலைப்படாத நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன் மாமா அந்த மாங்காய் மடைய வந்ததும் அவனை நல்லா அடிச்சு கைய காலை முடிச்சு வைங்க சபாஷ்ரா மாப்பிள்ள நீ தாண்டா நம்ம டைப்பு வாங்க சாப்பிட போலாம் தமிழ்நாட்டு கோழிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாமா அந்த ஆள் இங்க வந்த பிறகு இன்னைக்குதான் நாம நிம்மதியா சாப்பிட போறோம் सब ठीक हो जाएगा बेटी வாங்க சாப்பிடுவோம் மாமா அவன் வந்துட்டான் சீக்கிரம் வருவேன்னு நினைச்சேன் இவ்வளவு லேட்டா வர்றிய வேலை இருந்துச்சு அச்சா போத் அச்சா என்னை பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விஷயங்களை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் நான் திகார் ஜெயில தான் இருந்தேன் ஓஹோ ஜெயில தான் நம்மளுக்கு வேலைங்களா காமோஷ் கோபத்துல ஒருத்தனை மாறுகை மாறுகால் வாங்கிட்டேன் அதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த குத்து வெட்டு கொலை எல்லாம் பம்பாய் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சாதாரணம் போன வாரம் கூட பாம்பேல 2 பேரை வெட்டிட்டு தான் வந்திருக்கேன் மறுபடியும் என்ன பத்தியே பெருமையா பேசுறேன்னு நினைக்காதே இந்த கடத்தல் கொலை கொள்ளை இதுல எல்லாம் உலக புகழ் வாங்கியிருக்கிறானே சார்ல்ஸ் சோப்ராஜ் நம்ம தோஸ்த் 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி வரலாறு எல்லாம் கிடையாதுங்க தேவைப்படுறப்போ ஒரு ஆளைய க்ளோஸ் பண்ற அளவுக்கு நெஞ்சில தில் இருக்குங்க சபாஷ் பேட்டா சபாஷ் இந்த மாதிரி நெஞ்சில உறுதி இருக்கிறவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்தியா கரெக்டா மணி 11 ஆக போகுது நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தர்றேன் சிர்ஃப் ஏக் ஹி கண்டா உள்ள போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு கரெக்டா 12 மணிக்கு இந்த இடத்தை காலி பண்ணணும் ஐ மீன் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடணும் சம்ஜே யாத் ரக் 12 மணிக்கு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போற இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும் ஜாவ் ஜாவரே விஷயத்தை மாத்திர நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அந்த வீட்டை நீ காலி பண்ணாலோ விட்டு கொடுத்தாலோ திரும்ப அந்த வீடு உனக்கு கிடைக்காது
அண்ணே ஏடா கூடமா நடந்துக்காதீங்க, கொஞ்சம் நிதானமா நடந்துங்க. चुप रह बहन, हम बहुत लोग देखे. மாமா, கோபத்துல அவசரப்பட்டு நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆச்சு என்ன? மயில்சாமிங்கிற இந்த ஹவுஸ் ஓனர் யாருக்கும் பயப்படாம இதே வீட்டில் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமே இதே வீட்லயா? எஸ், இதே வீட்டுல தான். இவர் பிடிச்ச இந்த குடித்தனக்காரங்க இருக்கிற இதே வீட்டுல தான். ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை பார்த்த எங்க அப்பா ஏன் பேர் எழுதி வச்சாரு இதே வீட்டுல தான். சபாஷ் பேட்டா சபாஷ். உன்ன மாதிரி தைரியசாலியில கண்டா இந்த தாமோதரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஜாவ் சர்க்கார், என் கூட நீ பம்பாய்க்கு வா, உன்னை நான் பெரிய தாதா வாக்கிறேன். ஆமா, உனக்கு இப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து எப்ப பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துடுச்சோ நீங்களே சொல்லி அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. ஜரூர் ஜரூர், இவங்களை நான் காலி பண்ண சொல்றேன். तुम अंदर जाके सो जाओ, कल सुबह 8 बजे के मिलेंगे. உள்ள போய் தூங்கு, காலையில 8 மணிக்கு பாப்போம்னு சொல்றேன். என்ன மாமா இதெல்லாம்? எங்களை காலி பண்ண வைக்க தான் நீங்க பாம்பேல இருந்து வந்தீங்களா? சாரதா பேட்டி, உனக்கு உன் மாமா தாமோதரத்தை தான் தெரியும். பம்பாயே கதிகலம் கிடைக்கிற தாமோதர் தாதாவை பத்தி தெரியாது. நாளைக்கு காலையில பாரு என் திறமைய. நாளைக்கு பொழுது விடிய போறதே அதுக்காகத்தான். வாங்க வாங்க தூங்க. தாமோதர்ஜி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பார்க்கல ஃப்ரெண்ட்ஸோட காலையில இப்படிதான் வாக்கிங் போகும்போது முக்கியமான பிரச்சனை எல்லாம் பேசி முடிவெடுப்போம். போலராம் கவுண்டரே, உனக்காக ஸ்பெஷலா பம்பாயில இருந்து வந்திருக்காரு நம்ம தோஸ்த். போலராம் சாப் का अच्छा तेल मालिश करो. अच्छा जी. तेल मालिशना? உடம்பு புடிச்சு விடுறது. உடம்புல ரத்த காயமே இல்லாம கைய கால புடிச்சு விடுவான், முறிச்சு விடுவான். मेरा दोस्त கையுடியா கையுடியா. दामोदर जी, बोलराम बोलराम बोलराम, बोलराम शर्म नहीं आती तुझे? अगला बोलराम बोलराम बोलो बोलराम बोलो बोलराम अयो
புல்லுக பட்டா ஹவுஸ் ஓனர் எங்க மாமா வரலையா? என்ன மாமா? விக்ரமஸ்கர் பேட்டி எல்லாம் முடிச்சிட்டேன். அண்ணே, நீங்க இந்த வீட்டுக்காரரை அடிச்சு போடலையே? நான் அடிச்சா அந்த பொடி பையன் தாங்குவானா? ஆனா நாங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா ஊருக்கு புறப்படுறீங்களா? பேட்டி, பாம்பேல 2 பேரை வெட்டிட்டு வந்தேன்னு சொல்லல, அந்த கேஸ் இன்னைக்கு ஆரம்பமாகுது. நான் போன என்ன பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். பிளேனுக்கு டைம் ஆச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த பயல பிச்சுட்டேன் பிச்சு. பாப்ரே பாப். அத்ரி பேரு தாமோதர்ஜி. வயசானவன விட்டுருப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா. ஐயோ பாப்ரே பாப், छोड़ दो मुझे, बचाओ உங்க பாம்பே மாமா தாமோதர்ஜி நம்ம கையில மாட்டாம போயிட்டாரு. மாட்டிருந்தாரு நேமத்தாம்பாளைய மாலிஷ்லன்னு காட்டியிருப்பேன். பாடவா எப்ப வந்தீங்க? இப்பதான். வாங்க. ஆபீஸ் போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க. சார், நீங்க கொஞ்ச நாள் ஊர்ல இல்லைனதும் அந்த ஆளுக்கு ரொம்ப திமிரா போச்சு. எந்த ஆளு? அதான் அந்த ஹவுஸ் ஓனர் மயில்சாமி. அவன் இன்னும் இந்த ஊரை விட்டு போலையா? இல்லையே, எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேன்னு தகராறு பண்றான் சார். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. 2 தட்டு தட்டி நான் வெளியே அனுப்பிச்சுடுறேன். அதான் முடியாது. எங்க மாமா தாமோதரனே அடிச்சு விரட்டிட்டான். பயங்கர முரடனா இருக்கான் சார். தட்டி பாக்குறேன். கேட்கலன்னா சட்ட பிரகாரம் என்ன செய்யணுமோ செஞ்சு வெளியே அனுப்பிச்சுடுறேன். தேங்க்யூ சார். அப்போ நான் மத்தியானத்துக்கு மேல ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விவரத்தை தெரிஞ்சுக்கிறேன். போன் வேணாம். அப்ப நான் நேர்ல வந்துடுறேன் சார். இல்ல வேண்டாம். ஸ்டேஷன் சரியான இடம் இல்ல. வேற எங்க வரணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஈவினிங் 5 மணிக்கு நேரு பார்க் வரீங்களா? ஓகே, வரேன் சார். சாரதா, ஒண்ணு இல்ல. ஈவினிங் நேரு பார்க். சாரதா, குட் ஈவினிங் சாரதா. குட் ஈவினிங் சார். அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாரு? சொல்றேன், அவசரப்பட வேணாம். நல்ல ரம்மியமான மாலை நேரம் இல்லையா? அந்த ஆள் வீட்டை காலி பண்ணிடுவாரா? சொல்றேன், அப்படிதான் உட்கார்ந்து பேசுவோம். சார், விவரத்தை சொல்லிட்டா நான் போயிடுவேன். அவளை சீக்கிரம் அனுப்புறதுக்காக நான் வர சொன்னேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சாரதா, வா. நந்தவனம் பூத்திருக்குது, அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான், தென்றல் வந்து சேர்ந்திருக்குது, அடியம்மாடி சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளத்தான். காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான். அழகென்ற விருந்து வைத்தாள் இயற்கை அன்னை, அதை பாட படைத்து விட்டாள் கவிஞன் என்னை.
இழகாத இளமனதை இழக வைத்து இன்பத்தை என்னோடு தவழ வைத்து நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் தென்றல் வந்து சேர்ந்திருக்குது அடியம்மாடி சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளத்தான் தென்றல் வந்து சேர்ந்திருக்குது அடியம்மாடி சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளத்தான் தன தன்ன தர தர நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் புல்வெளி முத்துமணி நீர்த்துளி பச்சை பசும் புல்வெளி முத்துமணி நீர்த்துளி ஒன்றை ஒன்று கூடிக் கொண்டாடும் அது அன்புக்கு விளக்கம் ஒட்டிக்கொண்டு நாளும் பண்பாடும் உறவினில் தான் உலகிருக்கும் புரிந்தால் அதில் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் தென்றல் வந்து சேர்ந்திருக்குது அடியம்மாடி சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளத்தான் தன தன்ன தர தர நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் பறந்திருக்கும் நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் நந்தவனம் பூத்திருக்குது அடியம்மாடி வண்டு வந்து ஆடி பாடத்தான் நந்தவனம் பூத்திருக்கா அயோக்கிய ராஸ்கல் அன்னைக்கு நினைச்சேன் நீ ஆட்டு தோல் போத்துன ஓனாயின்னு கேவலம் நேத்து பழகின பொண்ணுக்காக பாலிஸ்னே தூக்கி வச்சல நீ ஐயா எனக்கு ஸ்டேஷன்ல அவசரமா வேலை இருக்கு கிழிச்ச அன்னைக்கு என்ன சொன்ன இந்த எஸ்ஐ ராஜேந்திரனுக்கு காதல் கிடையாது கல்யாணம் கிடையாதுன்னு பெருசா தத்துவம் பேசுனியே இப்ப ஏன்டா பின்னாடியே மோப்பம் பிடிச்சு அலையறேன் அது அது ஏன் இஷ்டம் ஓ இஷ்டமா கண்ட பொம்பளை முன்னாடி சுத்துறான்னு மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்றேன் பண்ணலாம் பண்ணு டேய் இது ஒண்ணு கூத்து குமாரம் கிடையாது
பரிசுத்தமான காதல், பவித்திரமான காதல். டேய், அவளை நான் கட்டிக்குவேன். என்னடா செய்வேன்? கட்டிக்குவேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கினதுக்கு அப்புறம் உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இவன் குடிக்கார கூத்துக்கலன்னு அவகிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் வச்சு வைப்பேன். வத்தி வைப்ப? நீ வத்தி வச்சு அவங்க நம்ப தானே? நானும் வைப்பேன். காசு கொடுத்து ஆள் வச்சு வைப்பேன். டேய், அனாவசியம் அப்படி எதுவும் பண்ணிடாதடா. அந்த அளவுக்கு உனக்கு பயம் இருக்குல்ல? அதுக்காக இப்படி அசிங்கமான முறையில் என்ன தோக்கடிக்கிறது? முறையை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். என்ன லட்சியம்? அவங்க வீட்டை காலி பண்ணணும், அதுக்கு நீ வழி பண்ணணும். நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. மயில்சாமி, இப்ப இருக்க சூழ்நிலையில நானும் சாரதாவும் ஒரு 50% தான் முன்னேறி இருக்கான். 50%னா நீ அவளை நோக்கியா உன்ன நோக்கியா? நாங்க 2 பேருமே. நான் மட்டும்தான் நினைச்சேன். இந்த மூஞ்சி லவ் பண்ற அளவுக்கு அவளுக்கு என்ன பைத்தியம் முடிக்கலையான்னு. விடுறா, இப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. என் அறிவையும் திறமையும் பயன்படுத்தி அவளை கட்டி வைக்கிறேன். பதிலுக்கு எனக்கு என்ன பண்றேன்? என்ன செய்யணும் சொல்றா செய்யறேன். சாரதா காலத்துல தாலி ஏறினதும் அவளையும் அவன் குடும்பத்தையும் நீ உன் வீட்டுக்கு கொண்டாந்து குடி வைக்கணும். இது ஒரு பிரச்சனையே இல்லையே. இதுல பிரச்சனையே அதான்பா. அவங்க வீட்டை காலி பண்ணா தான் நான் கடனையே அடைக்க முடியும். இத பிரதிபகாரமா கேட்கல, எனக்கு வேற வழி இல்லை. இந்த விஷயத்தை நீ சந்தேகப்படவே வேணாம். கல்யாணம் வீடு பாத்திரமும் ஒரே நாள்ல நடக்கும். உண்மையாவா? உண்மைதான். அப்போ இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லிடு. இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எங்க அப்பா கேட்கிற சீர்தனத்தை அவங்களால கொடுக்க முடியாது. அதனால ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? எங்க மாமா தேனிலவுல இருக்காரு. இன்னுமா? தேனிலவன்ற பத்திரிகை நடத்துறாரு. அவரால் தான் எங்க அப்பாவை சரி கட்ட முடியும். முதல்ல அவர் வர சொல்லு, மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். மயில்சாமி, கேட்க மறந்துட்டேன். உனக்கு எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறப்போ என் கல்யாணத்தை பத்தி விசாரிச்சியே, அதான்டா நண்பன். கண்ணா, தலவாழ இலையில பரிமாறுறது விருந்துக்கே கௌரவம். ஆனா அந்த இலைக்கு தெரியாது விருந்து முடிஞ்ச கையோட தன்னை எச்சலைன்னு தூக்கி எறிஞ்சிடுவாங்கன்னு. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தலவாழ இலையும் நான் தான், எச்சலையும் நான் தான். எல்லா வேலையும் நீங்களே செய்யறீங்களே, கொஞ்சம் கூடமான ஒத்தாசம் பண்ணலாமே தான். தேவையில்லை, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போறேன், கறியா மீன் ஏதாவது வேணும் சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா அதுவே போதும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மோசமான ஆள் இல்ல, ரொம்ப நல்லவன். மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவன். என்ன கொஞ்சம் முன்கோபம், அது அப்பப்ப வரும் போயிடும். மத்தபடி நிரந்தர பகை யாரு மேலும் கிடையாது. ஏமா, நம்ம சாரதாவுக்கு என்ன வயசு இருக்கும்? உனக்கேண்டா இந்த வேலையிலான்னு கேட்பீங்க, நியாயம்தான். அம்மா, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. என்னடா நம்ம சாரதா தங்கமான பொண்ணாச்சே, இதுகிட்ட போய் இப்படி காவாலி திறமா நடந்துட்டுமேனு ரொம்ப வேதனையா போச்சு. ஐயோ, இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணியானுமே. என்ன பண்றது? ஒரு நல்ல பையனா பார்த்து அவளை ஒப்படைக்கணும், அதான் சரின்னு தோணுச்சு. இப்போ அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டனே. அவருக்கு அழகு, படிப்பு, அந்தஸ்து இருக்கு, கௌரவமான தொழில் இருக்கு, சுமாரா பாடம் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? அதெல்லாம் நடக்காது. அப்படின்னா சாரதாவுக்கு லவ் ஏதாவது? என் பொண்ணை பத்தி தப்பா பேசாத, போய் உன் வேலையை பாரு. ஐயோ, இனிமே என் வேலையே அதாங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். நாளைக்கு மாப்பிள்ள வர்றாரு, சாரதாவை பாக்குறாரு, அவ கழுத்திய தாலியை கட்டுறாரு, அப்படிதான் சொல்லிவிட்டேன். என்னடா ராஜேந்திரா, நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், நீ லீவ் போட்டுட்டா சொன்னாங்க. ஆமா, ஏன் லீவு? நீங்க வர்றப்ப கொஞ்சம் நிம்மதியா உட்கார்ந்து பேசலாம்னு நினைச்சேன். அதானே, நீ எழுதி இந்த லெட்டரை படிச்சேன். உனக்கு எப்படா கல்யாண ஆசை வந்தது? சார் யாரு? கல்யாண புரோக்கரா? ஆமா, என் கிளாஸ்மேட் மயில்சாமி. ஒண்ணும் இல்ல, இந்த கொடை பையெல்லாம் பார்த்ததும் புரோக்கரோன்னு, சாரி கல்யாண புரோக்கரோன்னு நினைச்சிட்டேன். உட்காருங்க. மாமா தேனிலவு பத்திரிகை ஆசிரியர். நல்லா தெரியுமே, நான் கூட தண்ணீருக்கு தாகம்னு ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். இச்சிமேங்க பத்திரிகையில வந்திருக்காத. தண்ணிக்கு தாகம், பூவுக்குள் பூகமம், பாறைக்குள் புஷ்பம், இந்த மாதிரி அரலூசுத்தனமான கதையெல்லாம் எழுதி எங்க மரியாதையை நாங்க கெடுத்துக்க விரும்புறது இல்ல. பத்திரிகா தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏண்டா, உன் கல்யாண விஷயத்தை பத்தி அப்பாவுக்கு தெரியப்படுத்துறியா? மாமா தான் அப்பா கிட்ட சொல்லி. ஏன், இதுல ஏதாவது குழப்பம் பண்ணிட்டியா? டேய், மாமாட்ட தைரியமா சொல்லுடா, லவ் அஃபேர் சார். ஏண்டா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சார் ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லவ் இவன் பக்கம் தான், அந்த பக்கம் இல்ல. பட் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்ல இந்த பையன் தூக்கல் தூக்கிடுவான். பித்தம் அந்த அளவுக்கு ஏறி போச்சா? பொண்ணு அப்படின்னு வசதியான இல்ல, இந்த பையன் ஆசைப்பட்டு தொலைக்கிறானே, அதுக்காக முடிக்க வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம். மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேன். பட் நான் அந்த வீட்டுல குடியிருக்கிற விஷயத்தை மட்டும் மாமா கிட்ட சொல்லிடாத, அதனால பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம். என்னப்பா நோய் 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 நோய்னு? கொஞ்சம்
நம்ம புறப்படுவோம். பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்புறதுக்கு முன்னாடி அம்மாட்ட போய் சரி கட்டிடுவான். சாரதா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே? இல்லையே. அம்மா, சாரதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னேன். இது அவரோட மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க தான் சாரதாவோட அம்மாவா? ஆமா. உள்ள வாங்க. எங்க நீங்க தேனிலவு பாக்குற பழக்கம் உண்டா? தப்பா நினைச்சுக்காதீங்க. தேனிலவுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. இவரு அதோட ஆசிரியர். ஓ. பையனோட அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் காசு பணத்தை எதிர்பார்க்கிறவங்க தான். ஆனா நான் அப்படி இல்ல. பொண்ணு நொண்டியோ குருடோ என் மருமகனுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் இப்போ உங்க பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன். அது வந்து பொண்ணு வேலை பாக்குறா. உங்க பொண்ணோட வேலையோ சம்பளச்சோ எதிர்பார்த்து என் மருமக அவளை விரும்பல. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்ட நஷ்டம் எனக்கும் நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சம்பள பணம் உங்க கைக்கு வராதேங்க கவலை தானே உங்களுக்கு? குழந்தைகிட்ட பாசம் இருக்கிற எந்த தாயும் அதை நினைச்சு கவலைப்பட மாட்டா. நான் சொல்ல வந்தது, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் மங்களகரமா முடியும். போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. அந்த பொண்ணு வர்றா. நான் இங்க இருந்த பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் நல்லபடியா பேசி இம்ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவன் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணா. இவன் அவன் லவ் பண்ண ஞாபகம் இருக்கட்டும். ராஜேந்திரா, யாரா அவன்? யார சொல்றீங்க? உன் கிளாஸ்மேட் சொல்லி ஒரு ஃப்ராட் பையனை நீ எனக்கு அறிமுகப்படுத்தினியா? அவனை சொல்றேன். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? அது காதலாம் காதல். டேய், கல்யாணம்ங்கிறது நீ போட்டிருக்க யூனிஃபார்ம் மாதிரி நினைச்ச நேரத்துல கழட்டி வைக்கிற விஷயம் இல்லடா. காலம்பூரா இருக்கிற உறவு. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல மாமா. டேய், நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இந்த பொண்ணு யாரு? மாமா, அந்த பொண்ணை பார்த்தேன். நல்ல பொண்ணு தோணுச்சு, பழகுனேன். எப்படியா தோணுச்சு? ஏன்டா தோணுச்சு? நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானே? உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காம நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர். ஸ்டூபிட். என்ன சார் இது? பொண்ணோட அம்மா டீ போட்டு வரதுக்குள்ள மடான்னு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்க. இந்த கல்யாணத்துல உனக்கு எவ்வளவு கமிஷன்? கமிஷனா? ஆமாயா, என்னையும் என் மருமகனை ஏமாத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு கமிஷன் கேட்டேன். அப்படி எல்லாம் பட்டுன்னு சொல்லிடாதீங்க சார். இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். ஆனா நான் யாரையும் ஏமாத்துறது இல்ல. ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். நானும் என் மருமகனும் தப்பிச்சோம். மாமா, மயில்சாமி நம்ம மாதிரி பெரிய குடும்பத்து பையன். சத்தியமா நமக்கு துரோகம் நினைக்க மாட்டான். அதுக்கு அவசியம் இல்ல. நீங்க விஷயத்தை சொல்லுங்க. டேய், என்னுடைய பத்திரிகையில மருத்துவ பகுதி எழுதுற டாக்டர் சிவராஜ தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட நர்சிங் ஹோமுக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க நீ கல்யாணம் பண்ணிக்கணும் துடிச்சியே அந்த பொண்ணு சாரதா கிட்டத்தட்ட 2 மாசமா இருந்திருக்கா. எப்படி இருந்தா தெரியுமா? தான் யாரு என்னன்னு தெரியாம பைத்தியமா. டாக்டர் சொன்னாரு அது ஒரு மாதிரி பெக்கூலியர் அண்ட் சிவியர் கேஸ் ஆஃப் மென்டல் டிப்ரெஷன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு ஆணை பத்தி எது வேணாலும் பேசலாம். அது சட்டையில படுற தூசு மாதிரி தட்டினா போயிடும். ஆனா கல்யாணமாகாத ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும் சார். நிதானமா தெளிவாத்தான் பேசுறேன். என் பத்திரிகையில நோயாளிகளை பத்தி கட்டுரை எழுதுறதுக்காக நான் அடிக்கடி அந்த நர்சிங் ஹோமுக்கு போவேன். அங்க நான் அவளை பார்த்திருக்கேன். ஏன் போட்டோ கூட எடுத்திருக்கேன். அதுவும் எங்கிட்ட தான் இருக்கு. டேய், என்னடா அது? ரொம்ப சந்தோஷமா. இது வரைக்கும் கோபக்கார, முட்டாள், ஏமாளின்னு தான் பேர் எடுத்திருந்தேன். ஆனா ஏமாத்துக்காரன்னு பேர் எடுத்தது இல்ல. அந்த பேரை இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தம்பி, உங்களால 5-10 ஆசைப்படுற புரோக்கரை விட கேவலமா போயிட்டேன். என்னாலயா? போதுங்க. எடுத்து போத்துன இந்த வெள்ள முந்தானுக்குள்ள ஒரு வெள்ள மனசு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு தாயாத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி வேஷம் போட்டு ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. வேஷமா? நான் இப்ப உங்ககிட்ட வேஷம் போடணும்? பின்ன சாரதாவை பொண்ணு பார்க்க மாப்பிளை கூட்டி வரேன்னு சொன்னப்பவே என்ன தடுத்து அவ ஒரு காலத்துல பைத்தியமா இருந்தாங்க உண்மையை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. தம்பி சொல்லுங்க, சாரதா அப்படி இருந்தது உண்மைதானே? சொல்லுங்கம்மா.
மறைக்க வேண்டிய விஷயமா இது? இதை பாருமா, போற்ற மாடு சொத்தையா இருந்தாலும் பிடிக்கிற ஏர் சுத்தமா இருக்கணும். அப்பதான் விதைய ஆழமா ஊன முடியும், விளைச்சல் நல்லா வரும். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு கல்யாணங்கிற ஆயிரங்காலத்து பயிரையை அழிக்க பார்த்துட்டீங்களே, தப்புமா. ஒரு பொண்ணை கரை சேர்த்துறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது எனக்கும் தெரியும். நானும் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் தான். போற இடத்துல பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டங்களை இதுவரைக்கும் என் தோல்ல தான் சுமந்திருக்கிறேன் தவிர அடுத்தவங்க தலைமையில ஏத்துனது இல்லை. சுமக்கணும்னு விதி இருந்தா அதை சுமந்தாம தீரணும். அதை மாத்த யாராலையும் முடியாது. என்னம்மா, என்னாச்சு? பொண்ணு இல்லம்மா. அந்த ஆள் உங்களை திட்டானா? ஒண்ணும் இல்லைனா ஏன் அழறீங்க? தொந்தரவில்லைனா ஒரு விஷயம் பேசிட்டு போல. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரோ என்னை பத்தி கேவலமா பேசிட்டாங்கிறதுக்காக உங்க பொண்ணை பத்தி தாறுமாறா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. நான் யாரையும் ஏமாத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. எந்த விதி என் தாலையை பறிச்சு விளையாடிச்சோ அதே விதி என் பொண்ணுக்கும் ஒரு வழியை காமிக்கிட்டுமே தான் இத்தனை நாளும் நான் பேசாம இருந்தேன். பொம்பளை நான் என்ன பண்ண முடியும்? 2 தடவை, 2 தடவை தான் இப்படியே என் நெஞ்சு வெடிச்சு நான் செத்துட கூடாதான்னு நினைச்சேன். என் புருஷன் நானாதையா விட்டுட்டு போனாரே, அப்ப துடிச்சேன். அப்புறம் என் பொண்ணு நீங்க பைத்தியம் சொன்னீங்களே, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. மேலத்தாள சத்தத்தோட எங்க வீடே நிறைஞ்சிருந்தது. எங்க உறவுக்காரங்க அத்தனை பேரும் கூடியிருந்தாங்க. நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்க சந்தோஷத்துக்கு ஒரே காரணம், பிடிஞ்சா சாரதாவுக்கு கல்யாணம். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது, சாரதா கழுத்துல தாலி ஏறணும்னு முடிவு பண்ண அந்த நாள்ல தான் என் கழுத்துல இருந்து தாலி இறங்க போகுதுன்னு. கல்யாணத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஜான்வாஸ் தண்ணிக்கு பந்தல் பூரா விளக்க போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு விளக்கணிஞ்சு போச்சு. என்ன பாச்சு பாக்குறாங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு வா. மோகனை மெயின் ஆஃப் பண்ண சொல்லிட்டு சாரதாவோட அப்பா மறுபடியும் லைட் எரியறதுக்காக இதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அதை எப்படி விடு. ஏன் நான் மெயின் ஆஃப் பண்ண? இவனுக்கு நேரம் காலமே தெரியாது விளையாடுறதுக்கு. அப்பாவோட சாவுக்கு அவதான் காரணம்னு தெரிஞ்சோம் அவ அழல, பொண்ணுமே பேசல. அவ மனநிலை தவறிடுச்சு. ஒரு மனநோயாளியை கட்டிக்க வீட்டார் தயாரா இல்ல. மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் என் பொண்ணு அப்படி இருந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இப்போ அப்படி இல்ல, பூர்ணமா குணமாயிட்டா. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தோங்கிற நினைப்பு கூட இப்ப அவளுக்கு இல்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் அவங்க அப்பா இருக்காருன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. இத பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட சொல்லிடாதீங்க. அந்த சின்ன மனசு தாங்காது. இது சுமதான் கிம்மா, சுமக்கத்தான் தெரியும், சுமையை இறக்கி வைக்க தெரியாது.
ஆபீஸுக்கு போல? இன்னைக்கு நான் ஊருக்கு புறப்படுறேன். நாங்க குடியிருக்கிறதுக்காக இந்த வீட்டை காலி பண்ணி சொல்ல, சும்மா போய் சொன்னேன். இந்த வீட்டை விற்கிறதா என்னுடைய நோக்கம். இது வரைக்கும் என் பிரச்சனையை யார்கிட்டையும் சொன்னதில்லை. இப்ப சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கடல்ல மூழ்கி எல்லா சொத்தும் கைவிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை காப்பாத்த கடைசியா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த வீடு. இப்போ என் தன்னம்பிக்கை மட்டும் சொத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போறேன். இவ்வளவு நாள் சொன்ன மாதிரி இது பொய் இல்ல. அப்பா இருக்கும்போது நிறைய கடன் இருந்துச்சு, என்னால அடைக்க முடியல. முயற்சி பண்ணாமல முடியல. 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்பா இல்லைங்கிற குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆடம்பரமா நடத்துறேன். அது கொஞ்சம் தகுதிக்கு மீறின ஆசைதான். எனக்குன்னு சொந்தமா ஆசையும் கற்பனை இல்லாம இல்ல. என்னை நம்பி இருக்கிறவங்க ஆசையோட என் தேவை ஒண்ணு பெருசு இல்லைன்னு நினைச்சு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டேன். 3 பொண்ணுங்க, அம்மா. இவங்களுக்கு மத்தியில ஆம்பளை பிள்ளையா நான் ஒருத்தன். எனக்கு மிச்சப்பட்டது கடன்களும் பொறுப்புகளும் தான். நேத்து கூட அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. கடங்கார எந்த நிமிஷத்துலயும் வீட்டையும் தோட்டத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான்னு அவனுக்கு பயம். நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? ஏதாவது சமாதானம் சொல்லி கொஞ்ச நாள் கடங்காரங்களை சமாளிக்கலாம், அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு உள்ள உறவு எந்த அளவுக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. புருஷன் வாழ்ந்த வீட்டிலேயே தானும் வாழ்ந்து சாகணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. முடிச்சுக்கணும்னு நினைக்கிற அவங்க கதையை விட அப்பா வாழ்ந்த வீட்டிலேயே தன் வாழ்க்கையை துவங்கணும்னு நினைக்கிறவங்க கதை எனக்கு பெருசா தெரியுது. இந்த சின்ன வயசுல ஆம்பளை துணை இல்லாத ஒரு குடும்பத்துக்காக நீ எப்படி எல்லாம் உழைச்சு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மை சொல்ல போனா உன் கஷ்டத்துல 4 ஒரு பாகம் கூட நான் அனுபவிச்சதில்லை. சூழ்நிலையை புரிஞ்சுக்காம உங்க எல்லாரையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏன் மயில்சாமி, டவுன்ல இருந்து இப்பதான் வரியா? ஆமாங்க, இந்த டவுன் விட்ட நாடாருக்கு பிடிச்சு தரணும்ல, அது விஷயமா அங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டி இருந்துச்சு. அது சரி, உள்ளூர்ல ஓனா பிடிக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் காணமாடு பிடிச்ச கதையா போச்சு. என்ன சொல்றீங்க? அங்க போய் பாரு, உன் வீடு ஜப்தி ஆயிட்டு இருக்கு. இவர்தான் மயில்சாமி. அம்மா, சீக்கிரமா என்ன கூட்டிக்கிட்டு போப்பா. இதை என்னால தாங்க முடியல. மயில்சாமி, மயில்சாமி, நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. 2 நாள் பழகின மனுஷங்க பிரிஞ்சு போனாலே மனசு தாங்க மாட்டேங்குது. பரம்பரை பரம்பரையா வாழ்ந்த வீடு இது கையை விட்டு போகுதுங்கிறப்போ கடன் போக மிச்ச பணம் கோர்ட் தீர்மானத்துக்கு பிறகு தர வேண்டியதை இப்பவே தந்துடுற. வாங்கிக்கப்பா, தேவைப்படும். உங்க அப்பாவுடைய சிநேகிதங்கிற முறையில தான் அந்த உதவி பண்ண. நான் உனக்கு வேற ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லுப்பா, சொல்லு. எங்க அம்மாவுக்குன்னு நான் எதையும் காப்பாத்தி வைக்கல. தயவு செஞ்சு தோப்புல இருக்க எங்க அப்பாவோட சமாதி மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வந்தா போல கும்பிட்டுக்கிறோம். இந்த உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா. மயில்சாமி, நாங்க புறப்படும்.
அம்மாவும் தங்கச்சி வண்டியில இருக்காங்க. ஒரு குடும்பத்தையே வேரோட வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இவங்களை கூட்டிட்டு எங்க போற? அதான் எனக்கும் தெரியல. இங்க எனக்கு சொந்தமா இருக்கிற வீட்டை என்னால காலி பண்ண வைக்க முடியல. அதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு என்னால எந்த மன நிம்மதியும் கொடுக்க முடியல. இப்போ தங்குறதுக்கு ஒரு வீடு கூட தர முடியாம தவிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுறா. இங்க ஒண்ணு விட்டா எனக்கு வேற யாருக்கு? அம்மா வாங்க. அம்மாவுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ராஜேந்திரன். வாங்கம்மா, என்னையும் உங்க பிள்ளையா நினைச்சுக்கங்க. நீங்க வாடகைக்கு வீடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்லயே நீங்க தாராளமா தங்கலாம். வாங்கம்மா. என்ன கவுண்டர, உம்மா வீட்டை நீரே சுத்தி வரீரு, ஏதாவது வேண்டுதலா? பூட்டின வீட்டை சுத்தி என்ன பிரயோஜனம்? எங்க போயிட்டாங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேஸ போடாம, வக்கீல் செலவு இல்லாம, நோட்டீஸ விடாம அந்த பொண்ணை வீட்டை காலி பண்ண வச்சிட்டேன். அப்புறம் தெரியாத மாதிரி கேக்குறிய? வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? இப்போ அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்தீங்கன்னா இந்த சாவியை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இந்தா. சாரதா, கிராமத்து வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. அம்மாவை தங்கச்சியும் கூட்டிட்டு நான் இங்க வந்துட்டேன். வீட்டு சாவி கிடைச்சதா? அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் உங்க அப்பா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா தானே நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் வீட்டை காலி பண்ணீங்க? அதுக்கு இல்ல, என்னைக்கு இருந்தாலும் நாங்க அந்த வீட்டை காலி பண்ணித்தானே ஆகணும். இந்த பார் சாரதா, பொதுவா இந்த வயசுல இருக்கிற எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறதுக்காக, அந்த இல்லற சுகத்துக்காகத்தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நாம் ரெண்டு பேரும் ஆசைப்படுறது இல்லத்துக்கு, குடியிருக்கிற இல்லத்துக்கு. நீ உங்க அம்மா, உன் தம்பி தங்கச்சி, நான் எங்க அம்மா என் தங்கச்சி, அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா ஏன் அந்த வீட்லயே இருக்க கூடாது? அது வந்து இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு இல்ல, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. வீடு ஜப்தி போனதுல கடன் போக மீதி கொஞ்சம் பணம் இருக்கு. அதை வச்சு ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். வியாபாரம் மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே இனிமே தான் ஆரம்பிக்கணும். வருஷங்கள் நிறைய பாக்கி இருக்கு. நாம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நான் சொல்றதுல சாரதாவுக்கு சம்மதம்னா எனக்கு சந்தோஷம்தான். இனிமே இது உன் வீடு இல்ல, என் வீடு இல்ல, நம்ம வீடு. வா. இல்லத்தில் இணைந்துவிட்ட இவர்கள் இல்லறத்திலும் இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இல்லம் திரும்புவோம்.